நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஜீமோடாபர். நான் உங்க சூசன் ஐயர். உங்கள் ஏமி சாண்டியாகோ. நான் உங்கள் ஏத்துஸ் தாமசன். உடன் வழங்குவோர் ஐபிஎஸ் மட்டன் ஸ்டார், ஆமையோடு டிரான்ஸ்போர்ட், மாம்பழம் மார்க் தீப்பெட்டிகள் மற்றும் டாபரையா அணுகுண்டுகள். இந்த நிகழ்ச்சியில் வரும் எந்த கருத்தும் கற்பனை அல்ல. ஸோ வணக்கம் மக்களே, இது உங்கள் ஆண்டைஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் ஏமி சாண்டியாகோ. நம்ம கூட இன்னைக்கு நம்ம ஆண்டைஸ்லேருந்து சூசன் இணைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஜீமோடாபர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செவாலி டாக்ஸ்லேருந்து சின்ன பூமரான் அண்ட் செட்சுனா இணைஞ்சிருக்காரு. வாங்க செட்சுனா அண்ட் சின்னா. வணக்கம் வணக்கம் லிசனர்ஸ், ஆண்டைஸ் லிசனர்ஸ். வணக்கம் ஏமி, வணக்கம். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம் செச்சுனா. கேட்டுக்கொண்டிருக்கிற லிசனர் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சின்ன பூமரான். ஓகே, நன்றி சின்னா செட்சுனா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சினோபி பாட்காஸ்ட்லேருந்து நம்ம நெஜி இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் நெஜி. வணக்கம் வணக்கம் ஏமி. வணக்கம் ஆண்டைஸ் லிசனர்ஸ். ஸோ இன்னைக்கு எபிசோடு என்னன்னா, நம்ம பிரியாணி மேன் ஐயா அவர்கள் வந்து ஐஐடி இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்கு தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ ஐஐடி ஓவர் ரேட்டட் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நான் என்ன நினச்சேன்னா, சரி ஐஐடி சீரீஸில் ஏதோ ஒரு சீனு இல்லை ஏதோ ஒரு கேரக்டரு ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஓவர் ரேட் மாதிரி எடுத்திருக்காங்க, இல்லை இந்த காரணத்தினால இந்த சீரீஸ் வந்து எல்லாரும் ஓவர் ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து நான் இந்த வீடியோ பார்க்க போகிறேன். நம்ம மற்ற பாட்காஸ்ட் கூடயும் சேர்ந்து இந்த வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அங்கே வீடியோ பார்க்க ஏமி அதாவது ரியாக்ஷன் வீடியோவே ரியாக்ட் பண்ண போறோம்னு சொல்லுங்க. ஆமாம், ஒரு ரியாக்ஷன் வீடியோக்கு ஒரு ரியாக்ஷன் பாட்காஸ்ட். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், யதார்த்தமா யூடியூப்ல வந்தேன். என்னன்னு பார்த்தா ஐலிஸ் ஓவர் ரியாக்டட் ரியாக்ஷன் வீடியோன்னு ஒருத்தர் பிரியாணி மேன் போட்டிருக்காரு. வாங்க பாப்போம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் கைஸ், வெல்கம். ஐலி அப்படின்ற வெப் சீரிஸ் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வெப் சீரிஸை எடுத்த டைரக்டர் வந்து நியா நானால ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இதோட 20 செகண்ட்ஸ் ஒரு கிளிப்பை வந்து நான் ஃபேஸ்புக்ல பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, ஆஹா இது சூப்பர் பீஸா இருக்கு, இதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணோம். இப்போ என்னன்னா, டைட்டில் வந்து ஐலிஸ் ஓவர் ரேட்டட் ரியாக்ஷன் வீடியோன்னு போட்டிருக்காரு. ஏமி சொன்ன மாதிரி ஏதோ கேரக்டரோ ஒரு சீனோ, அதான் ஏதோ ஒரு கேரக்டரோ இல்ல ஏதோ சீனோ இல்ல ஏதோ டைலாகோ ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொன்னா ஓகே. இந்த என்ன பண்ணிருக்காரு, ஐலி சீரீஸோட டைரக்டர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா நியா நானா விஜய் டிவியோட ஒன் ஆஃப் பீக் ஷோல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அந்த வீடியோ வந்து எங்கேயோ பாத்துருக்காங்க, 20 செகண்ட் பாத்துருக்கு. அது வந்து என்ன இருக்கு வாங்க பாப்போம் அப்படின்னு போட்ட புண்டைக்கு ஐலிஸ் ஓவர் ரேட்டட்னு போடுறான். ஐலி டைரக்டர்ஸ் ஓவர் ரேட்டட்னு போடலாம். இல்ல அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசர் டெம்ப்ளேட் போடுவாங்கல்ல, இவர் செய்த காரியத்தை பார்த்தீர்களான்னு போட்டா கூட கிளிக் பைட்டா கிடைக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் செச்சுனா. அப்புறமே நான் எப்படி மண்டி போடுறது, நான் எப்படி கண்டென்ட்டுக்கு வாய் இருக்கிறது, அதான் விஷயம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல எங்கேயோ ஒரு இடத்துல 20 செகண்ட் பாத்துருக்காரு. அந்த வீரனா ஷோ என்ன கண்டென்ட் என்ன டாபிக்லாம் கூட தெரியல அந்த மனுஷனுக்கு. ஆமா, டாபிக் கூட தெரியாது. ஆமா, அந்த டாபிக் சம்பந்தமா கூட பேசிருக்கலாம் அவர் ஏதாவது. ப்ரோ. அதாவது ப்ரோ, நான் வாய் வச்சு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ. அதனால நான் ஊம்பி பாத்துறேன் ப்ரோ. எப்படி அவர் வாய்ஸ் வந்துருச்சா? பர்ஃபெக்ட்டா அப்படின்னு வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த சமூகம் வந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டை விட்டு ஒதுக்குதோ அந்த சமூகம் மோசமான பின்னோலை சந்திக்கும். அதே போல் எந்த சமூகம் ஆர்ட்டை கொண்டாடலையோ சைக்கலாஜிக்கலாக ஃபிலாசபிக்கலாக அவங்க வளரவே முடியாது. சினிமா இஸ் a mixture of great things, science and art. That is not true. ஏன் அதை நான் வந்துட்டு ட்ரூ இல்லை அப்படின்றனா, பேங்க்ஸி அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் தன்னோட ஆர்ட்ஸை வந்துட்டு தன்னோட மியூரல்ஸை வந்துட்டு அனானிமஸாக தான் வரைஞ்சிட்டு போவார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பேங்க்ஸியை பொறுத்த வரைக்கும் அவரோட ஆர்ட் ஷுட் கிரியேட் ரெவல்யூஷன், ஷுட் பிரிங் அவுட் த ட்ரூத் அப்படின்னு தானே தவிர அதை வச்சு காசு பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகிறோம்? இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஊர்லேயே ஏதாச்சும் ஒரு க்ரௌடடான ஸ்ட்ரீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்து ஒரு பெரிய அனுமர் போட்டோ வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு இருப்பாரு, சாக் பீஸ்லயோ இல்ல வந்துட்டு கோலமாவிலையோ. அந்த ஆர்ட்டை வந்துட்டு நீங்க பார்க்கலாம், ஓகேவா? நீங்க பார்த்து அவர் ஆர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க காசு கொடுக்கலாமே தவிர யூ ஆர் நாட் ஃபோர்ஸ்ட் டு பே ஃபார் இட். ஆனா சினிமா அப்படி இல்ல இல்லையா? நான் கொடுத்த இந்த 2 எக்ஸாம்பிள் மாதிரியும் சினிமா கிடையாது. சினிமா வந்துட்டு இட்ஸ் நாட் டு கிரியேட் ரெவல்யூஷன். ஆஃப் லேட் சினிமா ஹஸ் பிகம் மோர் ஆஃப் அ பிசினஸ் தான். நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கன்சர்வேட்டிவ்ஸ் தேர் ஆர் ஒன்லி 2 genders அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு சயின்ஸ் தான் ஒரு எவிடன்ஸா கொடுப்பாங்க. ஆஃப் லேட் நம்ம கண்டிப்பா பார்த்திருப்போம், டிஸ்னில ஆரம்பிச்சு நெட்ஃபிளிக்ஸ் வரைக்கும் நிறைய கதைகள் அபவுட் தி
அதர் ஜெண்டர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் a progressive மூவ். இப்போ சினிமால சயின்ஸ் இருக்கு அப்படி நம்ம சொல்றோம்னா இந்த மாதிரி கதைகளை வந்து நம்ம எடுக்க முடியாது. சயின்ஸ் இல்லனா சினிமால வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. ஒருத்தர் தன்னை பத்தி ஏன் இப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்ற கேள்விக்கு சயின்ஸால இன்னும் பதில் சொல்ல முடியல. நம்ம சயின்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா சினிமால நம்ம நிறைய கதைகள் சொல்லவே முடியாது. என்னதான் நம்ம இமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் வச்சு படம் எடுத்தாலுமே the known spectrum தாண்டி இருக்கிறவங்களோட கதைகளை நம்ம சொன்னாலுமே at the end of the day it's commercialized தானே. ஐயா எனக்கு இங்கேயே முரண் வந்துருச்சு. என்ன சொல்றான், வெறும் சயின்ஸையோ அதை மட்டும் வச்சு படம் எடுக்க முடியாதுங்கிறான். ஆப்வியஸ்லி ஆமா, கலைங்கிறது அப்படிதானே. என்ன ஜானர், ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன்லாம் சொல்லுங்க. இல்ல இப்ப டேரக்டர் தானே சொன்னாரு சினிமா இஸ் மிக்சர் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் தானே சொன்னாரு. என்ன வளர்றான் இவன் வந்து சயின்ஸை விட்டு எமோஷன்ஸ் தான் சினிமால காட்டணும்ன்றான். அதத்தானே அவரும் சொல்லியிருக்காரு. இல்ல ஏமி அவன் அந்த மிக்சர்ன்ற வார்த்தையை அவன் கேட்கல, புரியுதா? இவன் வந்து சயின்ஸ் வந்து எப்பயுமே சயின்ஸ் மட்டும்தான் இங்க தீர்மானிக்குது அப்படின்னு வார்த்தையும் அவன் என்ன நினைக்கிறான்னா அப்ப வந்து சயின்ஸை தாண்டி சில விஷயம் இருக்கு அப்படின்றான். அதாவது இவன் என்ன சொன்னான்னு நல்லா கவனிங்களா? அதாவது நீங்க என்னதான் படம் எடுத்தாலும், நீங்க என்னதான் புரட்சிகரமான ஒரு படம் எடுத்தாலும், நீங்க உரிமைகளை பத்தி பேசுற படம் எடுத்தாலும் கடைசியா அது கமர்ஷியலா தான் வந்து நிக்குன்றான். சரி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவன் சொன்னான்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து 2 ஜெண்டர் தான் இருக்கு அப்படின்றதுக்கு சயின்டிபிக் தியரி கொடுக்குறாங்க, ப்ரூவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே வந்து பொய் அப்படின்னு சொல்லி எனக்கு டிஎம்ல சொன்னாங்க. என்னன்னா அது வந்து பிஃபோர் ஏர்லி 90s 1800s அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்போ அதெல்லாம் மாறிட்டு இருக்கு. சயின்ஸே வந்து அப்டேட் ஆயிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு ஒரு காலத்துல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே வந்து ஜெண்டர் வேற செக்ஷுவாலிட்டி வந்து அவங்களுமே அக்செப்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணிருக்காங்க, மூவ் பண்ணிருக்காங்க. இவன் என்ன சொல்றான், அன்னைக்கு கொடுத்த தியரிய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே சயின்ஸ் வந்து இப்படிதான் சொல்லுது, 2 ஜெண்டர் தான் சொல்லுது. ஆனா அங்க வந்து வேற ஜெண்டருக்கும் படம் எடுக்கிறாங்க. அப்ப வந்து சயின்ஸை வந்து இது சயின்ஸை சினிமா முன்ன போகுது, அக்ரெசிவா போகுது அப்படின்றான். இந்த ஃபேக்டே வந்து பித்தலாட்டம். சயின்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, எந்த சமூகம் வந்து சயின்ஸை வந்து பின்ன தள்ளுதோ, சயின்ஸை வந்து சமூகம் சயின்ஸை ஏத்துக்கல அப்படின்னா அங்க வந்து அது என்ன சொல்றது, பிற்போக்குத்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சமூகத்தையும் சயின்ஸையும் ஒப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்து சயின்ஸும் இருக்கு, ஆர்ட்டும் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாரே தவிர சினிமா தான் வந்து ஆர்ட்டுக்கான ஒரே இது, சினிமா ரெவல்யூஷன் மட்டும்தான் கிரியேட் பண்ணும், சினிமா மட்டும்தான் ஆர்ட் ஃபார்ம்னு சொல்லல, சினிமா ரெவல்யூஷன் மட்டும்தான் கிரியேட் பண்ணும்னு சொல்லல. ஆனா சினிமாக்கு ரெவல்யூஷன் கிரியேட் பண்றதுக்கான பவர் இருக்கு. இருக்கா இல்லையா? மத்த மீடியத்தோட சினிமா ஃபாஸ்டா இருக்குங்க, அவ்வளவுதாங்க. நீ ஈவன் அதாவது சொல்றேன்ல, இயல் இசை நாடகம், புரியுதுங்களா? இயல் அது வந்து பாத்தீங்கன்னா படிக்கக்கூடியதான் இயல். இசை அது ஒரு நம்ம வில் பாட்டு பாடுறாங்க பாத்தீங்களா, அது மூலியமாவே ஒரு கதையை சொல்லிடலாம். நாடகம்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், அது டிராமா, அது ஸ்டேஜ்ல போறாது. இது 3 சேர்ந்ததுதான் ஆர்ட். இது 3 சேர்ந்ததுதான் கலை. இந்த கலையை வந்து இந்த கலைக்கு வந்து ஒரு உயிர்த்துவம் கொடுக்குறோம் அப்படின்றதுதான் அந்த சினிமான்னு சொல்றாரு, புரியுதுங்களா? ஆமா. இந்த புண்டை என்ன சொல்றான்னா, நீங்க நான் மறுபடியும் அதெல்லாம் சொல்றேன், இவனுக்கு ஏதோ ஒரு பொச்சரிச்சல். இவங்க நீங்க என்னதான் நீங்க ரெவல்யூஷனரி விதமான ஒரு படம் எடுத்தாலுமே, நீங்க எடுக்கக்கூடிய படம் ஒரு ஆட்டோட சட்டத்தையே மாத்துற மாதிரி எடுத்தாலுமே அது கடைசியா வந்து பணத்துலதான் வந்து நிக்குது. நீங்க பணத்துக்காக தான் வேலை செய்றீங்கன்னு சொல்றான். இவனுக்கு ஐயா சிம்பிள். இப்ப நீங்க ஒரு 10 ரூபா செலவு பண்ணி 15 ரூபா எடுக்கிறீங்கன்னா அது பிசினஸா? இப்போ உங்களை நம்பி அந்த 10 ரூபா உங்ககிட்ட 10 ரூபா கேட்டு வராங்கல்ல, பிசினஸ் பண்ணித்தரேன்னு சொல்லி, அதுதான் இந்த டைரக்டர் சிம்பிளா நான் எனக்கு இந்த கதையை சொல்லணும், ஆனாலும் நான் இது பிசினஸ் மாடல்ல தான் பண்ண போறேன். ஏன்னா இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. நீங்க ஃப்ரீயா பண்ணி தரதுக்கு நம்ம ஒண்ணு தெருக்கூத்தோ இல்ல ஒரு நாடகமோ எல்லாம் நம்ம நடத்தல. நாடகமே ஃப்ரீயா பண்ண போறது இல்ல, ஏதோ சேரிட்டி பேஸ் பண்ணி கூட ரன் பண்ணலாம். இல்ல சேச்சுனா, இப்ப அதுவுமே பிரச்சனை தான். இப்ப அதுவுமே எதிர்பார்க்கறாங்கல்ல, தெருக்கூத்து நாடகமோ வந்து கம்மி காசுலயோ ஃப்ரீயாவோ பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அதுவே அந்த கலைஞர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி தான். இவன் சொல்றான்ல, தெருவுல வந்து ஒருத்தர் வரைஞ்சிட்டு இருப்பாரு, நீ போய் புடிச்சா காசு போடலாம், அதுதான் ஆர்ட்னு சொல்றான்ல, அதுதான் அடிப்படை பிரச்சனையே. ஒரு ஆர்டிஸ்ட கொண்டாடுறது சென்ஸ் இங்க குளோரிஃபை பாத்துக்கங்க, பெருசா ஒண்ணு இல்ல. அவனும் 3 வேளை திங்குவான், அவனும் உடுத்தது கூட வேணும்,
கரண்ட் பில் கட்டணும், அவனுக்கு ஏதாவது அவனும் ஒரு ஆர்ட் ஃபார்ம், இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருக்கன்னா அவனுக்கு பேஸ் பண்ண ஒரு ஆர்ட் ஃபார்ம் கன்சியூம் பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க நம்ம டேரக்டர் மணிவண்ணன் எடுத்துக்கோங்களேன், இல்ல இவங்க பழைய காமெடியன் கவுண்டமணி எடுத்துக்கோங்க. அவர் அவ்வளவு புக்கு படிச்சுட்டு சாதாரண ஒரு விவசாய மகன் மாதிரியான ஒரு படத்துல போயிட்டு இவர் வந்து ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் பேர் சொல்லி அந்த ஆளோட ஆமா இவர் பெரிய கிரகாம்பல் போடா அப்படின்னு பாருல. இப்ப அவர்ல இவ்வளவு தெரிஞ்சுக்கிறாருல்ல, இதுக்கான செலவு இருக்குல்ல. ஆமா. ஆர்ட்ட கன்சியூம் பண்ணாதான் நம்ம சொசைட்டியா இன்னும் கிரியேட்டிவாவும், இன்னோவேட்டாவும். புரியுதா? இங்க ஆர்ட்ட நம்ம ஊர்ல கொண்டாடவே மாட்றாங்க. கொண்டாடாத இன் சென்ஸ் மதிக்க மாட்டிக்கிறாங்க. அடிப்படையிலேயே மதிக்க மாட்டிக்கிறாங்கங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. இவன் அதையே வந்து ஜஸ்டிஃபை பண்றான். அவங்க மதிக்க மாட்டோம். எங்களுக்கு பிடிச்சா போடுவோம். இல்லைன்னா நீ சாவு. ரோட்லயே கிடந்து சாவு அப்படின்றான். அதுவே பெரிய பிரச்சனை. ஏன் அது இன்னொரு வகையில என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ஊர்ல வந்து ஸ்கூல் போறோம்ல, நம்ம வீட்ல வந்து நம்மளோட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிய வந்து சப்போர்ட் பண்றாங்களான்னா கிடையாது. ஏன்னா அந்த ஆர்ட் ஃபார்முக்கான ஃபியூச்சர் இங்க இல்ல, மதிப்பு இங்க இல்ல. எங்க குழந்தை வந்து சர்வைவ் ஆகாதோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து ஒரு கரிக்குலம் தான் வந்து அகாடமிக் லைஃப் தான் வந்து அவனுக்கு சேஃபா இருக்கும்னு நம்மளை புஷ் பண்றதுக்கான ரீசன் என்ன? இங்க ஆர்ட் ஃபார்முக்கான மதிப்பு வந்து சரியா இல்ல. அண்ட் இன்னோவேஷனுக்கான மதிப்பும் சரியா இல்ல. அதனால அதை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை அவர் வைக்கிறாரு. அது சரியா இருக்கும் பட்சத்துல நல்ல ஒரு ஆர்ட் வரும்ன்ற பட்சத்துல அதை மதிக்கணும் அப்படிங்கறத அவர் அங்க வைக்கிறாரு. அதே மாதிரி இவன் சொல்றான் பாத்தீங்க, இவன் பேசுறத பார்த்தா இது சினிமா பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்ல சயின்ஸ் ஃபிக்ஷனோ லிட்ரேச்சரோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும்தான் வந்து ஜானராவா இருக்கும்னு நினைக்கிறேன் இவன் பேசுறத பார்த்தா. சயின்ஸ்னா லிட்ரல் மீனிங் கிடையாது இந்த இடத்துல அவர் சொல்றது. சயின்ஸ்னா லிட்ரல் மீனிங் கிடையாது. புரியுதா? சயின்டிபிக் சயின்ஸ்னா சயின்ஸ் பத்தி மட்டும் படம் எடுக்கிறது, சயின்ஸ் பத்தி கதை எழுதுறது, அதுக்கு பேரு சயின்ஸ். சினிமாக்குள்ள இருக்க சயின்ஸ் கிடையாது. சினிமாக்குள்ள இருக்க சயின்ஸ் இன்னும் வந்து ஒரு சொசைட்டியை ரீட் பண்றதும், அங்க இருக்க நம்ம சொசைட்டி எப்படி அப்டேட் ஆகுது, சயின்ஸால எப்படி அப்டேட் ஆகுதுன்ற அப்டேஷன் சினிமாக்குள்ளேயும் வரணும் அப்படிங்கறது. அதெல்லாம் இன்வால்வ் பண்ணது, அதெல்லாம் கன்சிடர் பண்றதுதான் சினிமால இருக்க சயின்ஸ் அப்படின்னு நான் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல அவர் சொன்னது. இவன் சொன்ன மாதிரி லிட்ரல் மீனிங் கண்டிப்பா கிடையாது. அண்ட் சின்ன சொன்ன மாதிரி இவனுக்கு வந்து அந்த அந்த அவர் வந்து அந்த அயலின்ற ஒரு ப்ரொக்ரெசிவ் நோட்ல ஒரு படம் எடுத்தது அவனுக்கு வைத்தெரிச்சல். இந்த இடத்துல நல்லா அது தெரியுது. இவன் சொன்ன மாதிரி என்னதான் நீ தலைகீழ குட்டிக்காரணம் போட்டாலும் நீ வந்து காசுக்காக தான் இதை பண்றேன்னு நான் சொல்லி உன்னை கீழே தட்டுவேன். புரியுதா? ஒருத்தன் வந்து நான் என்னோட வழியை நான் சொல்றேன், நான் ஏதோ ஒரு புரட்சிகரமா ஏதோ ஒன்று இந்த சொசைட்டில பண்ணிட முடியாதான்ற இதுல நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது நான் அதை காசுக்காக பண்றேன்ற பேர் என் மேல குத்தி நீ திரும்ப கீழே தள்ளுவ. அந்த ஆர்ட்டை வந்து திரும்ப பின்னுக்கு தான் தள்ளுவ அப்படிங்கிறத இங்க வந்து இது பண்றான். இந்த வார்த்தையில அவன் சொல்ல வர்றது ஆதிக்க சாதியினரோட ஒடுக்குமுறைக்கு அகேன்ஸ்டா வந்து மாரி செல்வராஜ், இதே பாரஞ்சித்து, இந்த வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்கள்லாம் இந்த மாதிரி படம் எடுத்து சமுதாயத்துல இயங்கிட்டு இருக்கிற நேரத்துல தன் சாதியை மட்டும் தூக்கி பிடிச்சு பகாசுரன், திரௌபதி மாதிரியான படங்களை எடுத்துக்கிட்டு இருக்கிற மோகன்ஜியும் பணத்துக்காக தான் எடுக்கிறாரு. அதே மாதிரி அவன் போட்ட முதலீட்ட அவன் வந்து அட்லீஸ்ட் ரெட்டிப்பாவது எடுக்கணுங்கிறதான் இவங்களோட கோலே. அப்படி இருக்கிற டைம்ல இவருக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது. இவரும் பணத்துக்காக தான் எடுக்கிறாரு. அதே மாதிரி காசு, அதாவது நீங்க 200 கொடுத்தலாம் நீங்க படம் பார்க்கல இந்த சீரீஸ. ஆல்ரெடி ஒரு 100 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துதான் ஜிஃபைல பார்க்க போறீங்களே தவிர பார்க்க காசு இல்லைன்னா பைரேட் தானடா பண்ணி பார்த்த. உனத்தாண்டா பிரியாணி மேன் பைரேட் பண்ணி தானே பார்த்திருப்ப. இல்லைன்னா மாசம் 100 ரூபா கட்டி ஜிஃபைல பார்த்திருப்ப. காசுக்காக பண்றது, ஒரு ஆர்ட்டை வந்து காசுக்காக பண்றது தப்பு கிடையாது. ஒருத்தர் தன்னோட இன்னொன்னு சொல்றேன், ஆர்ட் மட்டும் வந்து நான் இன்னொன்னு இதையும் படிக்க பண்ணிடுறேன். ஆர்ட் வந்து சோசியல் சர்வீஸ் எல்லாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க ஏமி, நீங்க சொல்லுங்க. அதான் ஒரு ஆர்ட் வந்து அவன் சொல்ற ஒருத்தர் வந்து அந்த அவரோட ஆர்ட்டை ரெவல்யூஷனுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாரு அப்படின்னாருன்னா அது அவரை தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதுக்காக எல்லா கலைஞர்களுமே வந்து எந்த ஒரு பணம் வருமானம் இல்லாம தான் அவங்களோட ஆர்ட்டை வந்து இது பண்ணணும் அப்படின்னா இங்க ஆர்ட் செத்தே போயிடும். இங்க வந்து எதுவுமே இருக்காது. அதர் தென் தட் நம்ம ஒரு சொசைட்டியா வந்து நம்மள அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு சரியான ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல நமக்கான
ரெவல்யூஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையும் தேடி போய் பார்த்து புரிஞ்சு அதற்கான இதை பண்றதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. நம்மளோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை நம்ம எல்லாம் தொகுத்து ஒருத்தர் ஒரு ஆர்ட்டா கொண்டு வரும்போது அதுக்கான மதிப்பு மரியாதையும் கொடுத்து அதை நம்ம கன்சியூம் பண்ணி இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பும் தான். ஸோ இவன் சொல்ற மாதிரி எந்த இம்பாக்டும்லாம் இல்லாம போகாது. என்னதான் அவங்க வந்து இது அதுல அந்த ஆர்ட் மூலமா வருமானம் பார்த்தாலும் அது மூலமா ஒரு ரெவல்யூஷனும் இருக்க தான் செய்யும். சார் சொன்னாரு 50 வருஷமா சினிமானால வந்து அரசியல் 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரு அரசியலுக்கு எடுத்தா? இவருக்கு தமிழ்நாடு அரசியலை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். கடந்த 50 வருஷமா சிஎம்ஆ இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து சினிமா பின்புலம் இருந்தவங்க தான். அதனால அரசியல் கெட்டு போயிருச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்டில் பி ஆன் யூடியூப். But you know what happened, yeah? You know what happened? I won't blame the fact that they came from சினிமான்றனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு. Shit happens. தமிழ்நாடு அரசியல்ல சினிமாவோட இன்ஃப்ளூயன்ஸோ இன்வால்மெண்ட்டோ இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் அரசியல் வந்து 100% பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. நான் என்ன நினைக்கிறேன், இவருக்கு சினிமா மேல ஒரு காதல் ஒரு பற்று இருக்கு. அதனால சினிமாவை யார் என்ன குறை சொன்னாலுமே வந்துட்டு he is getting offended. கியூ அப்படின்னு தான் தெரியல. இப்ப என்ன சொல்றான், அவர் என்ன சொன்னாரு, அந்த நான் என்ன நடந்துச்சு சொல்லிடுறேன். அந்த எபிசோட்ல வந்த ஒருத்தர், அந்த எபிசோட் எதுக்கு, இந்த பக்கம் சினிமா ரசிகர்கள், இந்த பக்கம் பொதுமக்கள்ல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, சினிமா வந்து அரசியலை கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஏன் சொல்றாருன்னா, நமக்கு வந்த 2 சிஎம்ஸும் சினிமா பின்புலத்துல இருந்தாங்க அப்படிங்கறனால சினிமால காட்டுற தப்பான அரசியல் இதனால இந்த அரசியல் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு டைரக்டர் என்ன சொல்றாரு, இந்த 50 வருஷமா தான் 2 சிஎம் வந்து சினிமால இருந்து வந்தனால சினிமானால அரசியல் கெட்டுருச்சுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டு அரசியலா இருக்கட்டும், இந்திய அரசியலா இருக்கட்டும், அப்ப அது ஒழுங்கா இருந்துச்சா? அப்ப மட்டும் யாரு அதை கெடுத்தா அப்படிங்கறது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சினிமானால அரசியல் கெட்டு போகல அப்படிங்கறதான் சொல்ல வர்றாரு. அதுக்காக சினிமானால அரசியல் புனிதமா இருந்துச்சு, அண்ணா நான் சினிமால இருந்து வந்தவங்கனால புனிதமா இருந்துச்சுன்னு அவர் சொல்லல. அதுதானே உங்களுக்கு புரிஞ்சுச்சு? எனக்கு அப்படிதான் புரிஞ்சுச்சு. ஆமா. இவன் என்ன சொல்றான், அதையே என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி, இதுக்கு அகெயின்ஸ்டா என்னமோ டைரக்டர் பேசின மாதிரி என்னமோ உருட்டுறான். சினிமால இருந்து வந்தாங்க, அதனால சினிமா புனிதமா இருந்துச்சு, அரசியல் புனிதமா இருந்துச்சா? இல்ல, புனிதம்லாம் இல்ல, அரசியல் வந்து ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படி இப்படிங்கிறான். என்டையராவே அரசியல்ல பிரச்சனை இருக்குதான். இந்த 50 வருஷத்துலயும் பிரச்சனை இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்திருக்கு. இந்த 2 பேருனாலதான் கருணாநிதி லிட்டரலா சொன்னா எம்ஜிஆர், கருணாநிதி இவங்கனாலதான் அரசியல் கெட்டு போச்சுன்னா கிடையாது அப்படிங்கறதுதான் மேட்ரு. அவன் என்னென்னமோ சொல்றான், அவன் என்ன சொல்றானே புரியல. நீங்க சின்ன சொல்லுங்க. அதாவது ஒரே சாரி இருந்தது. அந்த நீயா நான் ப்ரோக்ராம் போடுறது என் வாய் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பைக் கேட்க துடிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, இந்த அரசியல் எப்பேற்பட்ட அரசியலா இருக்குன்னா எதுக்கும் சரிப்பட்டு வராத அரசியலா இருக்கு, சினிமாக்காரங்க பண்ற அரசியல்ன்றான். நீ கடவுள்னு சொல்றதுனால கூட 100% எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க கூடிய ஒரு ஆட்சி முறையோ இல்ல வந்து அதான் நீ கடவுள்னு சொல்லக்கூடியனாலையோ நீ எல்லா மக்களுக்குமான ஆட்சியை 100% யாராலையும் தெளிவா கொடுக்க முடியாது. இங்க எல்லாத்தையும் மகிழ்விக்கிற அளவுக்கு யாராலையும் அரசாங்கத்தை நடத்தவும் முடியாது. புரிஞ்சுக்க. அதாவது இவன் சொல்றான், சினிமால இருந்து வந்ததுனாலதான் சிட் ஆப்பர்ஸ்ன்றான். முறையா அந்த ஒரு பேனாவில ஒரு எழுத்து எழுதுறாங்க, அது வந்து காட்சிப்படுத்துறாங்க. அம்பாள் என்னைக்கிறா பேசினாலும் கேட்கும்போது இன்னுமே பாத்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு மூட நம்பிக்கை உடவுகளுக்கு அது சவுக்கடியா இருந்துச்சு தெரியுமா அவங்க முதுகுல. இவன் சொன்னான்ல, சினிமா அதாவது சினிமால இருந்து வந்தவங்க அரசியலுக்கு வந்ததால அரசியல் கெட்டு போச்சுன்றாங்க. அந்த பேனாவை எடுத்து எழுதும் போது அது காட்சிப்படுத்துறாங்க. என்ன அம்பாள் என்னைக்கிறா பேசியிருந்த போதுமே அந்த டைலாக் ஒண்ணு போதுங்க, இருக்கக்கூடிய எல்லா மூட நம்பிக்கையும் முதுகுலையும் ஒரு சவுக்கடியா இறங்க அந்த டைலாக். அது ஆரம்பிச்சது எவ்வளவு இது தெரியுமா? அரசோட நல திட்டங்களை பாடல் மூலமாகவும் சில காட்சிகள் மூலமாகவும் சினிமால சொன்னாங்க. இது வந்து சினிமாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யாராலையும் போய் பேசிட முடியாது. இவனோட குறைந்தபட்ச அரசியல்னா வச்சுக்கோங்க. அரசியல்னா இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, சட்டமன்றது மட்டும் இல்ல, இவர் சொல்லக்கூடிய அரசியல வெறும் ஜாதிய ரீதியான அரசியலாவும் இருக்கலாம் இல்ல. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஜாதிய ரீதியான படம் எடுக்கலையா? எங்க ஜாதி தான் உயர்றதுன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல,
அது அவர் கேக்குறாருல 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரு சினிமா அரசியல கெடுத்தான்னு சொல்லிட்டு அதுக்கு இவங்கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு அதிகமா தூக்கி உயரத்துல இருந்தது சனாதனம். அதுக்கெல்லாம் சவுக்கடியா வந்ததுதான் இந்த 50 60 வருஷத்துல இருக்க திராவிட அரசியல். அது மேல இவனுக்கு இவ்வளவு காண்டு இருக்கே. அவர் ஒரு கேள்வி வைக்கிறாருல 50 வருஷத்துக்கு முன்னாடி யார் சினிமா அரசியல கெடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் பதில் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இவன் சம்பந்தமே இல்லாம சினிமாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் முட்டு கொடுக்கறாருன்னு ஒரு உருட்டு உருட்டுறான் பைத்தியக்காரன். இல்ல அவரு சினிமாவை காப்பாத்தணும் முட்டு இல்ல அவரு சினிமாவை காப்பாத்ததான் முட்டு கொடுத்தாலுமே என்ன தப்புன்னு கேக்குறேன். அவர் அந்த ஒரு கலையை நேசிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஒரு படைப்பாளியா நான் இந்த ஒரு கலையை ரசிச்சு என்னோட மக்களுக்கு நான் கொடுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த கலையை நேசிக்கிறாரு. அதுல ஒண்ணும் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு தப்பும் கிடையாது. அது இவன் தான் புடிச்சுக்கிட்டு சொல்லுங்க. எப்படி எல்லாம் டீவியேட் பண்ணி தப்பா இன்டர்பிரட் பண்றான் பாருங்க. அவன் லிட்டரலா என்னென்னமோ பேசுறானே தவிர அவன் பேசுறதுல எந்த தெளிவும் இல்ல, அரசியல் பத்தின புரிதலும் இல்ல, சினிமாவை பத்தின புரிதலும் இல்ல. நெஜி என்ன சொல்ல நீ சொல்லு. அது இல்லாம அவர் கரெக்டா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இங்க அந்த அரசியலை யாரு பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்தான் அரசியல் சாக்கடையே மாறுது. ஆக்சுவலா அது 100% உண்மை. கார்னர் பண்றது சினிமாவா ஏன் இருக்கு அப்படின்னா மேபி சம் பீப்புள் டோன்ட் லைக் சினிமா. ஏன்னா அது எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுது. சினிமா எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுதா? வாய்க்காக சொல்றீங்களே. சரி, ஈக்குவலா ட்ரீட் பண்ணப்படுறதுன்னா என்ன? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு டென்ட் கொட்டா இருக்கு. அந்த டென்ட் கொட்டால ஒரு படம் போடுறாங்க. அந்த படத்தை எல்லா சாதியை சேர்ந்தவனும் ஒன்னா உட்காந்து பார்த்தானா? நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க. இப்ப நடக்குது அந்த மாதிரி? இல்லன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சினிமா டசன்ட் ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. அதோட புரிதல் இல்ல அப்படின்னா இட்ஸ் ரியலி ஷாக்கிங் தான். சினிமா மக்களை காஸ்ட் வாரியா மட்டும் பிரிக்காம கிளாஸ் வாரியாவும் பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் 2000 to 5000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஒரு சாமானியன் அவ்வளவு காசு கொடுத்து அந்த ஷோவை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் என்ன சினிமா எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுதுன்றீங்க? ஓகே, நீங்க சொல்லலாம் சினிமாக்குள்ள வரவங்களோட ரிசப்ஷன் ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு. அப்படியா? சினிமாக்குள்ள வர்றவங்களோட ரிசப்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா தான் யார் அப்படின்னு சொல்றதுக்கே ஏன் கூச்சப்பட்டாங்க? அதை வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்க மேல ஏன் கேஸ் போட்டாங்க? சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் யூ நோ ஹூ சினிமா டசன்ட் ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா காஸ்ட் அப்படின்ற விஷயம் லைட்டா ஃபேட் அவுட் ஆகி கிளாஸ் அப்படின்ற விஷயம் ஓவர்லாப் ஆகுது. அது இவருக்கு புரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தான் புரியல. இவனுக்கு தான் சுத்தமா புரியல. சினிமா எல்லாத்தையும் ஒழுங்கா ட்ரீட் பண்ணுது அப்படின்னா அந்த படத்துல கேரக்டர் தான் ட்ரீட் பண்ணும். சரிங்களா? இப்ப படத்துக்குள்ளார இருக்க படத்துல ஒருத்தர் ஏற்றத்தாளோட பாக்குறானா? சொல்லுங்க. அவரு நான் இத ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு எல்லாரும் சொல்லுங்க. இவர் ஒரே நிமிஷம் செத்தனா ஒரு நிமிஷம் தான். இல்ல ஏமி ஒரே நிமிஷம். அது நீ சொல்லக்கூடிய சாமானிய மக்கள் எவனுமே முதல் நாள் ஷோ 5000 10,000 கொடுத்து வாங்க மாட்டானுங்க. ஒண்ணு டிவியில போட்டா டிவியில பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா மிஞ்சி போனா காசு இருந்தாதான், அதுவும் எப்ப படம் எடுக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் பார்ப்பாங்களே தவிர நீ சொல்ற மாதிரி 5000 10,000 கொடுத்து முதல் நாள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்ல, ஆக்சுவலா சாமானியன் முதல்ல தியேட்டருக்கு போறது அருவிதான். ஆக்சுவலா நான் கிராமத்துல இருக்கனால சொல்றேன். கிராமத்து மக்கள் தியேட்டருக்கு போறது ரொம்ப ரொம்ப ரேர். நான் அடிச்சு 100% சொல்லுவேன். ஆக்சுவலா அதுவே உங்களுக்கு ஒரு திருவிழா நிகழ்வு தான். புரியுதா? ஆமா ஆமா ஆமா. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா பக்கத்துல தேட்டரே இருக்கும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தேட்டரே இருந்தாலும் அதுக்கு அதுல விருப்பமே கிடையாது. ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த அது 2000 இல்ல 120 வச்சு மினிமம் 120 இருக்குமா தேட்டர்ல? அது கீழே இருக்க வாய்ப்பு இப்ப இருக்காது. கரெக்டா 120 அவ்வளவுதான். அதுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. கிராமப்புறங்கள்ல 70 ரூபாய்க்கு இன்னுமே சீட்டுகள் இருக்கிறது. அது கூட போக மாட்டாங்க. சொல்ல போனா அது கூட போக மாட்டாங்க ஆக்சுவலா அவங்க. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே நேரம் இருக்காது அவங்களுக்கு. ஆக்சுவலா அடுத்த நாள் திரும்ப காலைல இருந்துச்சு வேலைக்கு போகணும். அந்த வழியோட படுத்துதான் செய்யணும். திரும்ப சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கதான் செய்யணும் தவிர சாமானியன் முதல்ல தேட்டருக்கு படமே பார்க்க மாட்டா. ஆக்சுவலா அதே அவருக்கு தெரியல. ஆக்சுவலா இவர் எங்க சொல்றாரு இதெல்லாம் இவரு. ஒரு நிமிஷம் நடுவுல வன்மம் தெரிஞ்சு பாத்தீங்களா? அதாவது ஜாதி இப்ப ஃபேட் அவுட் ஆயிட்டே இருக்காமா. அப்புறம் என்ன புண்டைகிடா யாரு பாரஞ்சித் படம் எடுத்தா சூத் தெரியுது, உங்களுக்கு மோகன் எடுத்தா சூத்து. இல்ல படத்துக்கு இல்ல படத்துக்கு போகணும். நம்ம இப்ப ஒரு வாரம் முன்னாடி இப்ப ஆம்புலன்ஸ்ல ஏறி அடிச்சானே அது எதுக்காக எனக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு இல்ல நெஜி இப்ப அவன் சொல்றது சினிமால சாதிகளை சொல்லிட்டு இருக்கான். சினிமால சொல்றாரா? தெரியாது. ஏன்னா ரைட் பேக் காமெடி போடணும் இல்ல ப்ரோ. இதெல்லாம் பாக்க எங்க ப்ரோ நேரம் இருக்கு? ஏதாவது பிள்ளைட்டு நான் டிஎம் வாங்கி நியூஸ் கேப்பேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா சினிமா ஈக்குவலா ட்ரீட் பண்ணுது அப்படின்னா சினிமான்ற ஆர்ட்
எல்லா மக்களையும் போய் சேர வேண்டியவங்களா இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆர்ட் ஃபார்மா இருக்கு. இப்போ ஒரு பெரிய இப்ப இந்த தோழா படத்துல வருவாங்கல்ல, ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பெயிண்டிங் வாங்குவான்ல, அந்த மாரி ஆர்ட் ஃபார்ம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனா ஒரு சினிமான்றது ஏதோ ஒரு வகையில ஒரு பாடலாவோ, ஒரு எனிதிங் ஒரு எஃப்எம் கூட போதும் ஒரு சினிமா நீ இது ஆடியோ கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் எஃப்எம்ல படம் போடுவாங்க. சோ ஏதோ ஒரு வகையில ஏமி எல்லாரையும் ஏமி ஆ. இன்றளவுமே சரி, அதாவது சூரியன் எஃப்எம்ல பாத்தீங்கன்னா ஒளி சித்திரம் போடுறாங்க. இன்றளவுமே ஒரு படத்தோட ஒளி சித்திரம் இன்றளவுமே போடுறாங்க. நான் சொல்றது என்ன, 2023 ஆமா. இந்த இன்னைக்கும் இந்த இந்த எஃப்எம்ல வருடம் போயிட்டு தான் வரைக்குமே. இருக்கு. சோ சினிமான்ற ஆர்ட் ஃபார்ம் எல்லாருக்கும் போகக்கூடியதா இருக்கு. எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சினிமான்ற சினிமாவ பாக்குற பார்வை எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்குன்றத தான் அவர் சினிமா ஈக்குவலா ட்ரீட் பண்ணுது அப்படின்றாரு. இவன் என்ன சொல்றான், ஊர்ல இருக்க சாதி பிரச்சனையும், ஊர்ல படம் பார்க்க ஒருத்தன் உட்கார்ந்து அங்க இருக்க பிரச்சனை அந்த பிளவு ஆல்ரெடி அத ஊடுருவி 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கக்கூடிய சக்தி ஓரளவுக்காவது இருக்கு அப்படின்னா, அது சினிமான்ற ஆர்ட் ஃபார்ம்க்கு கொஞ்சம் இருக்கு. அப்படிங்கிறது தான் அவருக்கு திரும்ப திரும்ப எடுத்துட்டு சொல்ல ட்ரை பண்ற விஷயம். ஏதோ ஒரு வகையில எல்லாம் ஒண்ணாயிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரை பண்றாரு. சோ இப்போ ம். இவன் என்ன சொல்றான், சினிமா உள்ள வர்றவங்கள சரியா ரிசப்ட் அப்படின்னா, அதுக்கும் அங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க பிரச்சனை. எங்கெல்லாம் மக்கள் கும்பலா இருக்காங்களோ, அங்கெல்லாம் ஏதோ ஒரு பிளவு இருக்கதான் செய்யும். ஆனா அந்த ஆர்ட் தான் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நீ உனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா, எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா, சம்ஹவ் நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு அந்த ஆர்ட் மூலமா இருக்கு. அது மூலமா நம்ம ஈக்குவலா உட்காருவோம் அப்படின்னு சொல்லி அவரு அந்த நம்பிக்கையை விதைக்க ட்ரை பண்றாரு. படம் நம்ம ரசிக்கிற விதம் 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கும் அந்த சினிமா மூலமா அப்படிங்கறதுதான் ஏமி கண்டென்ட். ம். ஏமி இவன் என்ன தெரியுமா சொல்ல வர, எனக்கு பரியேறும் பெருமாளும் பிடிக்கும், திரௌபதியும் பிடிக்கும் இந்த புண்டை. அதாவது அது இந்த அவன் ஆர்ட் பிரச்சனை. யாரையுமே இல்ல இல்ல இது எப்படின்னா, இந்த ஆர்ட் அதுதான். நீங்களே சமத்துவமா நடத்தல உள்ள. ஒரே நிமிஷம். நீங்களே சமத்துவமா நடத்தல, அப்ப நீங்க எடுக்க போற ஆர்ட் எப்படி சமத்துவப்படுத்துன்றான். அதாவது இங்க இருக்கிற நிறைய படங்களும் சரி, கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் பேசிய படமா இருந்தாலும் சரி, இன்றளவுமே பேசக்கூடிய படமா தான் இருக்கு. புரியுதுங்களா? அது எல்லாத்துக்கும் பிடிச்ச வகையில இருக்கு. அதாவது இவன் மண்டைக்கு ஏறாத படங்கள் நிறைய இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கு. ஜாங்கா அன்டோனி எத்தனை பேருக்கு இங்க பிடிக்கும்? ஏங்க நான்லாம் அந்த படத்துக்கு அது வெறியுங்க எல்லாருக்கும் அந்த பிடிக்கும். படத்துக்குலாம். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாது. அந்த படம் பிடிக்காத யாரா இருப்பான்னு கேட்கணும் நீங்க. அதுதான். எனக்கு பிடிக்காது bro. அந்த புது படம் அம்மானா யாருக்கும் பிடிக்காது, டிஎம்கேக்கு பிடிக்காது, ம். அந்த மாதிரி இவனுக்கு இல்ல பிடிக்காது. சின்ன சின்ன புரியுதுங்களா? சின்ன அஹ் சின்ன என்னோட 9th படிக்கிற தங்கச்சி உம் அவளுக்கு அந்த படத்தை போட்டு காட்டினேன். இந்த படம் அஹ் சூப்பரா இருக்குது. இந்த மாதிரிலாம் சினிமாலாம் பார்க்கலாம். இந்த தமிழ் சினிமாலாம் பார்க்க முடியல அப்படின்னுட்டு இருக்கா. இந்த புரியுதா? தமிழ் சினிமால வந்து இந்த பழைய ஜாதி படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் டிவி கிளிப்ல போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாங்கோலாம். ப்ரோ பாப்பாட்ட சொல்லி ஒரு கிளாஸ் அவருக்கு பார்சல் சொல்லுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இப்ப இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, போற போக்குல ரஞ்சித் மேல ஒரு வன்மம். ஒரே நிமிஷம். இந்த ஜாங்கோ அன்டைன்றாடி இந்த ஆடியோ எப்படியோ அவன் காதுல கேட்டுச்சுன்னா ஜாங்கோ மட்டும் தான் படமான்றுவான். இங்க இருக்கிற அசுரனும் இருக்கு, நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி அதான் நான் சொல்லிட்டேன், இந்தியாவில தமிழ்ல எடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் படங்களும் இருக்கு. நம்ம வெற்றிமாறன், மாரி செல்வராஜ், பாரஞ்சி தெற்கு படம் இவங்களும் இருக்கு. எல்லா படமே எனக்கு பிடிக்கும். எல்லாம் சின்ன அப்படியே சமாதானத்தான் பேசுது. இல்ல அப்படியே இதுல பெங்காலில ஃபண்ட்ரின்னு ஒரு படம் இருக்கும். அதுவுமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு படம். நல்லா இருக்கும் அதுவும். ஏன்னா இந்த மாதிரி படத்தை என்னைக்குமே பார்த்திருக்க மாட்டான். அவன் எதுக்கு பார்க்க போறான்? அவன் பாக்குறதெல்லாம் நியூஸ் கேட்கவே டைம் சரியா இருக்கு டோலி. சரி. அவன் என்ன சொல்றான், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பெங்காலில ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெங்காலி உன்னை தமிழன்னு சொல்லி பிளவுபடுத்தல, உன்னை அவன் பெங்காலி கூட கனெக்ட் பண்ண வைக்குது இல்ல, அந்த ஒரு ஃபீல் அந்த ஆர்ட்டுக்கு இருக்குல்ல. அதுதான் அவர் சொல்றாரு, ஈக்குவலா ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணுது ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல போற போக்குல ரஞ்சித் மேல ஒரு வன்மம். ஐ திங்க் ரஞ்சித் தான் சொல்றான்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னே சொன்ன உடனே நீங்க இன்னாருன்னு சொன்ன உடனே ஏன் கேஸ் போட்டீங்க அப்படின்னு சொல்றான்னு. ஐ திங்க் அவங்களோட
நீங்க யாருன்னு சொல்லிட்டு உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவரு தலித்துன்னு சொல்லல. இதையே தான் வந்து நட்சத்திரம் நகர்கிறது ரோஸ்ட்லயும் அவன் போட்ட ரோஸ்ட்ன்னு ஒண்ணு பண்ணியிருந்தான் ஒரு கிரிஞ்சு. அதுல சொல்லியிருந்தான். தலித்துன்னு ஏன் பெருமையா சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இந்த அளவுக்கு ஒரு சாதி வன்மம் உனக்கே இருக்கும்போது, அந்த இண்டஸ்ட்ரிய ரொம்ப காலமா சனாதனத்துல இப்ப மேல இருந்தவங்கலாம் கட்டி வச்சிருந்த அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒருத்தர் ஊடுருவி கீழ இருந்து ஒருத்தர் ஊடுருவி போறது, போய் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நம்பி போறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீ எல்லாம் இவனுக்கெல்லாம் இவ்ளோ சாதி வன்மம் இருக்கு அப்படின்றப்போ, அங்க மேல உச்சாணியில உட்கார்ந்து இருந்தான்ல அவனுக்கு எவ்வளவு இருந்திருக்கும். சோ அதுதான். இல்ல இல்ல இது வந்து நான் இளையராஜா ஃபேனா சொல்லல. அதனாலதான் இளையராஜாக்கு எப்போதுமே ஒரு தனி மரியாதை என்னைக்குமே இருக்கும். இந்த டைம்ல இருந்ததை விட அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த டைம்ல அவர் அந்த பார்ப்பன இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பார்ப்பனர்கள் மட்டும்தான் உள்ள போவே முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் அந்த டைம்ல இருந்த காலகட்டம். இளையராஜா உள்ள போன டைம்ல அதையும் மீறி அவர் உள்ள போய் நம்பர் 1 இருந்தார். ஆக்சுவலா அதாவது நம்பர் 1 அவரு ஒரு சர்வாதிகாரி மாதிரி இருந்தாரு. என்னை தவிர அடிச்சுக்க அந்த டைம்ல ஆள் இல்லடா அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1ல இருந்தாரு. அந்த மாதிரி இருந்ததுனாலதான் இளையராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மரியாதை எப்பவுமே கிடைக்கும். ஆனா அவரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதி பேரை சொல்லி வெளியே காட்டுக்கு அடையாளப்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவாங்க நிறைய பேர். என்ன ஜாதி பேரை சொல்லி வெளியே காட்டுக்கு அடையாளப்படுத்து, அப்ப அதுதான் உனக்கு பெருமை. அதெல்லாம் எனக்கு இந்த ஜாதி பேரை சொல்றதுல ஒரு பெருமையும் கிடையாதுச்சுனாங்க. அதான் உண்மை. அதெல்லாம் பாத்தீங்கன்னா படத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தன் எவனா ஜாதி பார்த்தா அப்படின்னா அவனை வந்து வில்லனா தான் காட்டுவாங்க. அதுதான் படம் பாத்தீங்கன்னா ஒருத்தனை சமமா காட்டுறது அப்படிங்கிறது. படம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியை அவனையும் பிளவுபடுத்தாது என்னைக்குமே. படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றிணைக்க செய்யும் ஆக்சுவலா. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலங்காலமா பாத்தீங்கன்னா மேடை நாடகமா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், இப்ப சினிமாவா இருக்கட்டும், இப்ப வந்து ஓடிடியா இருக்கட்டும், படங்கிறது எல்லாத்தையும் ஒரு ஒன்றிணைக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப வாடா படத்துக்கு போலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அது வந்து ஒரு ஒன்றிணைக்கிற கருவி ஆக்சுவலா. ஒரு சினிமாங்கிறது ஒரு படங்கிறது ஒரு ஒன்றிணைக்கிற கருவி. அது ஆண் பார்க்காது, பெண் பார்க்காது, டிரான்ஸ் உமன், டிரான்ஸ்ஜெண்டர் அதெல்லாம் பார்க்காது, எந்த கேஸ்ட்னு பார்க்காது, எந்த மதம்னு பார்க்காது. அது வந்து ஒரு இணைக்கிற கருவி. சரிங்களா? அது நார்மலா இணைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து அந்த ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது இணைக்கிறது தான். அதுதான் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஜாதிங்கிறது பிரிக்கிறது ஆக்சுவலா. சரிங்களா? அது இது ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆர்ட் ஃபார்ம் என்னைக்குமே இணைக்க தான் பார்க்கும். படத்துக்குள்ளமே பாத்தீங்கன்னா ஒருத்தன் அந்த ஜாதியெல்லாம் கடைபிடிக்கிற இந்த காலத்துல இந்த ஜென்ரேஷன்ல, நான் வந்து 90s 80s சொல்லல. 90s 80sல ஜாதி படம் எடுத்துட்டு பெருமையா சொன்னீங்களா சொல்லல. இப்ப ஒருத்தன் அதாவது ஒருத்தன் வில்லனை காட்டணும் அப்படின்னா 2 விதம். ஒருத்தனை வில்லனா காட்டணும் அப்படின்னா 2 விதம் இருக்கு. ஒண்ணு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறவனா இருப்பான், இல்ல 2வது ஜாதியை ஃபாலோ பண்றவனா இருப்பான். இதுதான் மேக்சிமம் இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு. அது ஒரு கிராமத்துல படம் எடுக்கிற அப்படின்னா, இல்ல கொஞ்சம் இன்டீரியரா டவுன் சைடு லைட்டா இருக்கிறவனா, ஒண்ணு பொண்ணுகிட்ட தப்பா நடந்தவனா இருப்பான், இல்ல அந்த ஜாதியை ஃபாலோ பண்றவனா இருப்பான். படம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஜாதி வந்து தப்பு, பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். படம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளார படத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா படத்துக்கு வெளியே இருக்கிறத விட படத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒருத்தனை ஒன்றிணைக்க தான் பார்க்கும். கடைசியில அந்த இடத்துல சேர்ந்தாலும் மட்டும்தான் அந்த படம் நல்லா இருக்கும். எத்தனை படத்தை பிரிச்சு விட்டு எத்தனை படத்தை கடைசியில பிரிஞ்சு போய் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கறதா நிறைய படம் கடைசியில சொல்ல வரும். கடைசியில எந்த படமுமே நீ வேற நான் வேற, நீ வந்து தனியா தான் போகணும் அப்படின்னு எந்த படமும் சொல்லாது என்னைக்குமே. அந்த படத்துல வந்து இப்ப ஒன்னா காட்டுறது நிறைய பேருக்கு பிடிக்கல சொல்ல போனா. அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா 80s and 90s இந்த ஆண்டராஜி இருக்குல்ல, அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா முக்காவாசி படம் எடுத்துட்டு இருந்தானுங்க. இப்ப சொன்ன மாதிரி இப்ப பாரஞ்சித், மாரிசிலராஜ மாதிரி ஆட்கள் எல்லாம் படம் எடுக்க வரவும் அவங்க அடிச்சிட்டு இருந்தானுங்க. அவங்க படம் எடுத்துட்டு இருந்தானுங்க. இப்ப அடிக்கிறவனுக்கு படம் எடுக்கிறானுங்க. அடி வாங்குறவனுக்கு படம் எடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த வலியை வெளியே சொல்றானுங்க. அந்த வலி எப்பறா நீ வெளியே சொல்லலாம் அப்படின்னு கேட்கறானுங்க. அதாவது அடிச்சவன் பெருமை சொல்லிக்கலாமா, ஆனா அடி வாங்குற சொல்லக்கூடாது வெளியே போய். அதைத்தான் அவங்க சொல்ல வரானுங்க. நீ எப்படி படம் எடுக்கலாம் அப்படி? இதுல இன்னொரு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா அவன் வந்து ஏன் வந்து ரஞ்சித்தை வந்து நீ யாருன்னு சொல்லிக்க, நீ யாருன்னு சொல்லுன்னு ஏன் டார்ச்சர் பண்றான்? நான் யாரா வேணா இருக்கட்டும், என்னோட ஆர்ட் பேசட்டும். ஏமி அவன் நீங்க சொன்னீங்களா அவன் ஏன் சொல்லணும்னு, அத பத்தி சொல்லுங்க. அவன் ஏன் சொல்றான்? அவர்தான் வந்து என் சாதியே கிடையாது, என் சாதியும் நான் சொல்லிக்காம உள்ள வந்து என் தான் பேசணும்னு ட்ரை பண்ணாது. என்னன்னு சொல்லு அப்படின்னு ஏன் கேக்குற அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் அதை நீ சொல்லி கீழே அமுக்கணும். அதை சொல்லி அவனை கீழே அமுக்கணும்னு ட்ரை பண்றதுதான் உங்களோட அனாதன புத்திகளோட எண்ணம். இதே வந்து ஒருத்தன் வேற ஒரு கேஸ்ட்ல இருந்து அதான் ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறேன். இவன் சொல்றது வந்து, அதாவது நீங்க வந்து
ஆண்டக்குடி நான் வந்து ஆளுமைக்கான ஜாதி, நான் ஆதிக்கம் செலுத்தின ஜாதின்னு எங்க வேணா நீ திமிரா சொல்லிக்கலாம். ஏன் இவரால சொல்ல முடியும்னா, ஏன்னா இவங்க சந்திச்ச அடக்குமுறை அந்த அளவுக்கான அடக்குமுறை. வாங்கிய அடிகளும் அவர்கள் செஞ்ச அடக்குமுறையும் ரொம்ப எண்ணவே முடியாதமானது அந்த அடக்குமுறை. ஸோ இவன் எப்பயுமே சொல்றது, இதுல இவன் பேசும்போதே அவனோட ஜாதி ஒன்றும் எனக்கு நல்லாவே தெரியுது. நீ ஏன் சொல்லலைன்னா, இப்போ ஒருத்த வந்து ஆதிக்க சாதியோட பேரை அவன் தெளிவா சொல்ற முடியுது, அவனால கெத்தா சொல்ல முடியுதுன்னா, இவனால சொல்ல முடியாததுக்கு காரணம் அவன் தான், மேல இருக்கிறவன் தான். ஏன்னா இங்க என்ன தப்பு நடந்தாலும் சரி, இப்படி இந்த ஜாதிக்காரன் தான் இந்த தப்பு செஞ்சிருப்பான்னு முதற்கொண்டு இந்த பட்டியலத்து மேலே நீ வைக்கிற குற்றச்சாட்டு தான் காரணம். அதனாலதான் அவனோட ஜாதியை பெருமையா வெளியே சொல்ல முடியுது. அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜாதியில ஒரு பெருமை இல்ல, அதான் உண்மை. அப்படி சொல்லிக்கணும் இல்ல 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 இது வந்து இந்த இந்த நீங்க என்கிட்ட சொன்னீங்க பத்தியா, இது நமக்கான ஒரு வாதம். நான் இந்த புண்டமோட்னு சொல்றேன் அந்த வாதத்தை. ஏன் பெருமையா சொல்ல முடியலன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு ஒடுக்குமுறை நடந்திருக்கிற தற்கொலை நான் அவன்கிட்ட சொல்றேன். இல்ல இவன் வந்து இப்ப ரஞ்சித் கிட்ட ஜாதி கேக்குறான்ல, ரஞ்சித் கிட்ட ஜாதி நீ என்ன ஜாதி சொல்லுன்னு கேக்குறவன் இப்ப பிரதீப் ரங்கநாதன் என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் வந்து அவருக்கு நல்ல ஒழுக்கமான ஆளா இருப்பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்ல, அப்ப அவன் பேக்ரவுண்ட் என்ன, அவன் ஜாதி என்ன அப்படின்னு இவன் போய் கேட்பானா? ஒடுக்கப்பட்ட ஒரு அல்லாத வந்து படம் எடுக்க ஒருத்தனை போயிட்டு நீ அது அப்படின்னு இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். காமெடி போடுற புண்டமோனுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கும். பாரஞ்சித் சொன்னீங்கல்ல, பாரஞ்சித் பாத்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரை படத்தை தவிர மற்ற எல்லா படமும் ஓரளவுக்கு தான் வசூல் சாதனை படைச்சது. ஆனா படம் எல்லாமே பாரஞ்சித் படம் எல்லாமே நல்லாவே இருக்கும், பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து வேற ஸ்டேஜ்ல இருக்கும் பாரஞ்சித் படம் எல்லாமே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு லோவர் காஸ்ட்ல இருந்து வராரு, ஒரு அந்த சமூகத்துல வராரு அப்படிங்கிறதுக்காக பல பேர் படம் எப்ப இருக்குன்னு பார்க்கவே மாட்டாங்க. இன்னும் வரலுமே இன்னும் சொல்ல போனா நட்சத்திர நகர்னு ஒரு படம் வந்து பார்த்துட்டு தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா படம் பார்க்காம பாத்தீங்கன்னா அந்த அந்த கேரக்டர் என்னங்க டக்குன்னு அவன் மறந்து போச்சு, அடிச்சாங்களே போட்டு ரொம்ப அடிச்சானுங்களே, ரெனே கேரக்டர். ரெனே கேரக்டரை அந்த பொண்ணு இண்டிபெண்டா இருக்குன்னு ஒரே காரணம் அடிச்சானு எல்லாரும் போட்டு. எங்களுக்கு திருச்சிற்றம்பலம் படத்துல இருக்க வர மாதிரி தான் வேணும் எனக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா அவனை டிபெண்ட் பண்ணியே இருக்கும், அவனை சுற்றியே வரும், எந்த பிரச்சனைனாலும் அவங்ககிட்டே இருக்கும், நீ தான் எனக்கு உலகம். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் ஜாப் கிடைச்சிரும், அதை விட்டு கூட நான் அவன் கூட வரேன், நான் வந்து அங்கே ஜாப்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ரெனே கேரக்டர் நான் என்ன பண்ணாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எனக்கு செட் ஆகலையா நான் வெளியில போயிடுவேன் அப்படின்னு சொல்லும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதிக்க ஜாதி உள்ள மனநிலையில இருக்கவனே அதை ஏற்றுக்கவே முடியல, அதை ஏற்றுக்க முடியல. அவன் என்ன சொல்லாலும் அவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் ஒருத்தனால அதை ஏத்துக்காது. அதுக்கப்புறம் நீ அவனுக்கு புரிஞ்சுக்கவே தெரியலாச்சுல அதை. அதனாலே பாத்தீங்கன்னா வேணும்னே ரெனே கேரக்டர் அடிச்சானுங்க, சம்மந்தம் எல்லாம் மீம் போட்டானுங்க. அது அந்த என்ன சொல்ல போனா படமே பார்க்காததெல்லாம் மீம் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. அந்த எதுக்காகனா இது எல்லாமே இந்த பாரஞ்சித்ங்கிற ஒருத்தர் அந்த கேஸ்ல இருந்து வந்துட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் படத்தை ஓட வைக்க கூடாது. அவர் எவ்வளவு பெரிய ரஜினின்னு நடிச்சாலும் சரி நான் போய் பார்க்க மாட்டேன், ஏன்னா அவன் வந்து அந்த ஆளு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு பார்க்க வைப்பானுங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம அக்னி சட்டி அது யாருங்க, நம்ம மோகன்ஜி எடுத்த படம்லாம் கரும்பு மாதிரி இருக்கும், ஆனா காவியமானு கேட்டா எல்லாரும், ஏன்னா அவர் அந்த கேஸ்ல இருந்து வந்தவர், அதனால படம் நல்லா தான் இருக்கும். அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா படம் பேர்லாம் வித்தியாசமா தலைவர் வைப்பாரு. ஃபர்ஸ்ட் பேர் என்னங்க பழைய வண்ணாரப்பேட்டை, அது சம்மந்தெல்லாம் வச்சிட்டாரு எப்படியே மனுஷன் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் திரௌபதி, இப்ப பகாசுரன், ரெண்டாவது படம் என்னங்க அதெல்லாம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு புராதன பேர்களாவே இருக்கும், அதை வச்சு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வருவாப்புல. ஆனா உள்ள என்ன அந்த பட சம்பந்தமான தலைப்புல ஒண்ணுமே இருக்காது. அவனுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸோட இருப்பு, இந்த மாதிரி படம் வச்சு ஆடியன்ஸ் பார்க்க வந்துருவாங்க. அதாவது படத்துக்கும் படத்தோட தலைப்புக்கும் சம்மந்தமே இருக்காது வைக்கிற படத்துலாம். ஆனா மக்கள் எதுக்காக பார்க்க வராங்க அப்படின்னா அந்த நம்ம கேஸ்ட்ல இருந்து வரான்ப்பா அவனை அதுக்காக பார்க்கலாம். படம் வந்து குப்பைன்னு கூட சொல்லக்கூடாது, அதோட குப்பைக்கும் கீழே அந்த அளவுக்கு முக்கியமான படமா இருக்கும். ஏன்னா திரௌபதி படத்தை அப்படியே கழுவி ஊத்தலாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்ப அந்த பகாசுரன்லாம் இருக்கிற எல்லா பாட்காஸ்டும் ஒரு 6 பேர் மேபி போட்டிருப்பாங்க. அப்ப 6 பேர் பாட்காஸ்ட் ரோஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு மொக்க படம்னு பாருங்க. ஆனா பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரும் ப்ரொடியூசர்ஸும் நாங்க வெற்றி விழா கொண்டாடுறோம், இப்ப 2 days பிஃபோர் கூட 25 days செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனா நட்சத்திர நகர்கிறது ஒரு படம் வந்து தெரியல, அப்ப எது பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு தான் உங்க மக்கள்கிட்ட அந்த இது இன்னும் இருக்குது. அதை வந்து இதுக்கு தீனி போடுற மாதிரி தீனி போடுறான், நீ வந்து பேரை சொல்லு, இந்த இது ஜாதி பேர் எப்படி போட்டுக்க,
நீ சொல்லி பெருமையா சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு திரியறான். அவன் வந்து பிரிக்க பாக்குறான். இவங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தால அந்த ஆட்டால ஒண்ணு சேர்றாங்க, அந்த கலைங்கிற இதெல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அவன் திரும்ப 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 அது எப்படி ஒண்ணு சேரல, நீ நான் பிரிச்சுடுறேன் அப்படின்னு பிரிச்சுட தான் பாக்குறான் தவிர சேர்க்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் சேர்த்துதான் வச்சுக்கல, இவன் அடிச்சு கொண்டுருவான் எல்லாரும். சேர்ந்து உட்காருது அவனுக்கு கூத்தரிச்சலா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல எப்படி சொல்லலாம், சேர்ந்த கஷ்டப்பா என் பொழப்பு வீணா பெறும்ல, நான் எப்படி பிழைக்கிறது, நீ சேர்ந்துட்டா நான் பிழைக்க முடியாதுப்பா, நான் வேறு சேர்ந்து அப்புறம் கஷ்டப்படணும் போய், நீ வேறு சேர்ந்து கஷ்டப்பட்டு பிரிஞ்சு நான் உங்களை ஆட்சி அதாவது உனக்கு மேல வந்துட்டு ஜாலியா சேர் போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துக்கிட்டு நான் சொகுசா அனுபவிச்சுக்கிறேன். நீ எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்கிறியோ அவ்வளவு தூரம் எனக்கு நல்லது, நீ சந்தோஷமா சேர்ந்துட்டு எனக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கறத என்னோட நோக்கம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி படங்கள்லாம் நல்லா இருக்கோ எப்படி இப்படி சொல்லி எடுக்கலாம் நீங்க அப்படின்னு கேட்பானுங்க. அதுதான் அவர் சொல்ற அரசியல் வந்து அரசியல் மேல வைக்கப்படுற நெரேட்டிவ். சொசைட்டியால ஒரு ஒரு கட்டமைப்பா வந்து அரசியல்னா புனிதம் இல்ல சாக்கடைன்னு சொல்ல வர்ற விஷயம். இவன் சொல்றது சாமானியனோட பிரச்சனை. இப்போ நான் தனிப்பட்ட முறையில ஒருத்தனோட அரசியல் சொசைட்டில அரசியல் பத்தின ஒரு கட்டமைப்பு, ஒரு பொய்யான ஒரு பிம்பம், கட்டமைப்புல பிம்பம், அரசியல் பத்தின ஒரு பிம்பத்தை, ஒரு நரேட்டிவ் அங்க உருவாக்கப்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யார் அந்த அரசியல் பண்றாங்கன்றத பொறுத்து அந்த பிம்பம், அந்த ஒரு சொல்லாடல் வந்து உருவாக்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்ல வராரு. இவன் வந்து பைத்தியக்கார மாதிரி நான் வந்து விஓ ஆபீஸ்ல 200 ரூபா கொடுத்தேன் அதனால வந்து நான் அரசியலை வெறுக்கிறேன் அப்படின்ற தனிப்பட்ட மனநிலைய வந்து இவன் இங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் பேசுறது பொதுவா சமூகத்துக்கான இது ஒரு பத்தின புரிதலை பேசிட்டு இருக்காரு. இவன் வந்து தனிப்பட்ட முறையில என்ன இருக்கு, அவனுக்கு என்ன அவனுக்கு அவனோட நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிட்டு இருக்கான். What to say? Those who don't like the equality, they don't like the cinema. இந்த பிட் தான் நான் பார்த்துட்டு இவங்களாம் ஒரு டெலியூஷன்ல இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சினிமா இஸ் an art, சினிமா இஸ் a revolution, சினிமா இஸ் a statement piece அப்படின்ட்டு கண்டிப்பா கிடையாது. இவ்வளவு ஏன் இவர் எடுத்த சினிமா which has art and science அதையே நான் வந்து 599 கொடுத்து தான் பார்த்தேன். ஏதோ அந்த 600 ரூபாய் என்கிட்ட இருந்தனால நான் கொடுத்து அவரோட ப்ராடக்ட்டை பார்த்துட்டேன். அது இல்லாதவன் என்ன பண்ணுவான், டெலிகிராம் நோக்கி தான் போவான். இஃப் தட் இஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அப்படின்னா எந்த மீன்ஸ்லயாச்சு எந்த 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 விதத்திலயாச்சு என் ப்ராடக்ட் நீங்க பாத்துருங்க அப்படின்றத இவரோட ஒரே இன்டென்ஷன் அப்படின்னா தென் இட்ஸ் வேலிட். சோ கிளியர்லி இவரோட சினிமா வந்துட்டு இட்ஸ் கமர்ஷியல் தான். சார் ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு விஷயத்தை இல்ட்ரீட் பண்றது மாறிக்கிட்டே இருக்கும் சார். ஒரு டைம்ல வந்து அரசியல் ரொம்ப புனிதமானதா இருக்கும். அப்புறம் யார் அந்த அரசியலில் பார்ட்டிசிபேட் பண்றாங்கிறது பொறுத்து அரசியல் சாக்கடைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. இவரை பொறுத்த வரைக்கும் அரசியலை ஏன் ஒருத்தர் ஹேட் பண்ணுவார் அப்படின்னா அந்த அரசியல்ல யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்கள வச்சுதான் வந்து ஹேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. which is again not true. அரசியலை ஏன் ஒரு சாமானியன் வெறுப்பான் அப்படின்னா when he is exposed to the things which are happening inside that அரசியல், கரப்ஷனா இருக்கட்டும், லூட்டிங்கா இருக்கட்டும், law and order ப்ராப்ளமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு சாமானியன் ஃபேஸ் பண்றான், அந்த நேரத்துல அவன் ஓட்டு போட்ட கட்சி அவனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னும் போது தான் அவன் அரசியலை வெறுப்பான். ஏன்னா அவன் ஓட்டு போட்டதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது தான். அரசியலை ஒருத்தர் வெறுக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசியல் மேல அவங்களுக்கு உண்டான நம்பிக்கை போயிட்டனால தான் அதை வெறுப்பாங்க. அது யாராவது இருக்கலாம், ஓகேவா, நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், இவரா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், கோபிநாதா கூட இருக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப ஒழுக்கமானவங்கன்ற பேர் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அப்புறம் நம்ம காலேஜ் படிக்க போகும் ஆரம்பிக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மோசமானவங்கன்னு பேர் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஒரு பேசிக் மென்டாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கூட புரிஞ்சிக்காத ஒரு டைரக்டரா இருக்காரு அப்படின்ட்டு. ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த எக்ஸ்போஷர் டு நியூவர் திங்ஸ் லைக் சினிமா. நீங்க கண்டிப்பா இந்த ஏப்ரல் மேயிலே பசுமை ஏயிலே அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அந்த டைம்ல அந்த பீரியட்ல வந்துட்டு ஈவ் டீசிங் அப்படின்றது எனி காலேஜ் ஸ்டூடெண்டோட ஒரு லைஃப்ல நடக்கிற ஒரு கேஷுவலான விஷயம். அங்க இருந்து அப்படியே இன்னொரு பிரபுதேவா பாட்டுக்கு வாங்க, which is காதலன் படத்துல வர ஊர்வசி. அந்த பீரியட்ல தான் ஈவ் டீசிங் அப்படின்றது ஒரு தப்பான விஷயம் அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட காலேஜ் பேஸ் ஸ்கூல் பேஸ் படங்கள்லாம் வந்துச்சு. அதை பார்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. இவ்வளவு ஏன் 7G ரெயின்போ காலனி படத்தை பார்த்துட்டு எத்தனை பசங்க போய் எத்தனை பொண்ணுங்களை பஸ்ல அபியூஸ் பண்ணாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. நம்மளால கரெக்டா சொல்ல முடியுமா? முடியாது. அதனால ஏன் ஒரு காலத்துல காலேஜ் பசங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா they were actually innocent at
one point of time. They weren't exposed to a lot of things. They didn't know a lot of things. Especially they weren't influenced by cinema. சரியோ தப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட லைஃப்ல சினிமா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு 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 பார்ட்டா இருக்கு. ஏன்னா அவன் ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டரை பார்த்தான் அப்படின்னா அது வந்துட்டு நான் தான் அந்த கேரக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறான். எப்படி நம்மள நிறைய பேர் வந்துட்டு பேட்மேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் மங்காத்தா பாக்குறான், தலை ஃபாஸ்டா பைக் ஓட்டுறத பார்த்துட்டு நானும் ஃபாஸ்டா பைக் ஓட்டணும் அப்படின்றான். 7G ரெயின்போ காலனி பாக்குறான், நானும் ஒரு பொண்ணை ஸ்டாக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறான். ஜில்லா படத்தை பாக்குறான், தனக்கு பிடிச்ச பொண்ணோட பட்டக்ஸ்ல அடிக்கிறது ஜாலின்னு எடுத்துக்கிறான். சோ இனவே சினிமா தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மாத்துச்சே தவிர ஸ்டூடெண்ட்ஸா மாறல. ஸோ எங்கெல்லாம் வெகு மக்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, யாருன்னே தெரியாத, எந்த ஹைராரிக்குமே இல்லாத, எந்த பின்புலமுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷன் முன்னாடி வரக்கூடிய எந்த இடங்கள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் மலினமானதுன்னு பண்றது ஒரு பெரிய அரசியல். அந்த லைனை கவனிச்சிங்களா? ஒரு சாதாரண மக்கள் முன்னாடி வர, இது சினிமா தியேட்டரா? சினிமா தியேட்டர்ல வந்துட்டு ஒருத்தர் முன்னாடி நின்று டிக்கெட் வாங்குறான்னா அதை வந்து எல்லாரும் தடுக்கிறாங்க, அப்படிதானே? திஸ் இஸ் வேர் ஹி லிங்க்ஸ் சோஷியல் டெவலப்மெண்ட் டு சினிமா. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கும் நிறைய ரூரல் ஏரியாஸ்ல எல்லா சாதியினரும் உட்கார்ந்து ஒன்னா படம் பார்க்கறது கிடையாது. அண்ட் எல்லா டைரக்டர் படங்களும் ரிலீஸ் ஆகிறது கிடையாது. வாங்கவே மாட்டான். அர்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்ற அதே சாதாரணமான ஆளு, he is not able to afford it. Cinema is not equal to everyone. ஓகேவா? சினிமா doesn't treat everyone equally. ஏன்னா ரூரல்ல இதே சினிமா வச்சு காஸ்ட் இன்இக்வாலிட்டி நடக்குது, அர்பன்ல கிளாஸ் இன்இக்வாலிட்டி நடக்குது. தற்குறி இன்னும் வடிகட்டின தற்குறினா அது வந்தாங்க. இந்த இத பார்த்தா தலைவலி வந்துச்சு ஆத்துல எனக்கு. இந்த இதெல்லாம் இப்ப நிப்பாட்டினவன் தான். அதாவது தற்குறிக்குன்னு ஒரு உருவம் இருந்தா இவனை வச்சுதான் ஒரு உருவகப்படுத்தணுமே. அதாவது இன்னுமே இப்ப சினிமா தேட்டர்ல எல்லாம் வந்து ஈக்குவலா உட்காராங்க. அடி இது சினிமா பத்தியோ சினிமா தேட்டரை பத்தியோ சினிமா எடுக்கிறவங்க பத்தியோ இல்லடா, அந்த கதை கரு, அது களம், அந்த கதை களம் என்னத்தை நமக்கு போதிக்குதுன்றதா கதையே. இது தெரியாம பைத்தியக்கார கூதி மாதிரி பேசிட்டு இருக்கோம். சரி, நீங்க தான் பேசுறவங்க, நான் அதான் இருக்கேன். நான் அதாவது சபையை நாகரிகத்தை நான் தவறிடணும்னு இருக்கு. இல்ல சினிமா தியேட்டர்ல எங்க தனியா உட்காரலாம் கேட்கல. சினிமா தியேட்டர்ல ஏதாவது சமதா உட்காடுறாங்க, எங்க சமமா உட்காரல எனக்கு தெரியல ஆக்சுவலா. அது இல்ல அவனுக்கு வேற சீட்டி போறாங்கன்னு. ஒரு நிமிஷம் அது ஏதாவது சினிமா தேட்டர்ல ஏன் சமமா உட்காரலன்னா, நான் சொல்றேன், இப்போ காசு இருக்கிறவன் கொஞ்சம் லாங்கா இருந்து பார்த்தா அவங்க கழுத்து வலிக்காது, புரியுதுங்களா? அது 200 ரூபா டிக்கெட். இதை சமமா உட்காரா எல்லாருமே காசு வாங்கி எல்லாத்தையும் மண் தரையில உட்கார வைக்கலாமாரா? எப்படி தெரியுமா இருக்கு? அதாவது உழைச்சு அதாவது நான் என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்கு, என்னால இதான் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவனுக்கும், நீ இதுல நீ பிறந்துட்ட இது நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கும் வேறயா? ரெண்டு ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீங்க நான் ஒரு கருத்து நீங்க பாக்குறீங்களா? சினிமா எடுக்கிறாங்க, சினிமா இந்த மாதிரி எடுக்கிறாங்க, காசுல கடைசியா காசுதான் நிக்கிறான். ஆனா அவங்க எடுத்த படத்தோட கருத்தை பத்தியோ அவங்க என்ன சொல்ல வராங்க, அந்த கதை என்ன களத்தை பேசுதோ யாரும் பேசல. இது வரைக்கும் எடுத்த படம் எல்லாமே போய் பர்றா புண்ணன்னு தான் சொல்லியிருக்கே தவிர எவன்ட்டையும் கையில அருவா கொடுத்து எவனையும் போய் வெட்டு குத்துன்னு சொல்லல. அப்படியா? இந்த படம்லாம் மோகன்ஜி படம் என்ன சொல்லுச்சு? படம் இல்லைங்க, காவியங்க. ஐயா பாரஞ்சித் இவன் வன்மம் உள்ள கொடுக்க யாரு இருக்கு? லெப்ட் சைடாலஜி பேசுறது மேலதான் நினைக்கிறேன். அவங்கள சொல்லிட்டு இருக்கேன். இவன் குற்றம் சாட்டுறவங்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறாங்களான்னு சொல்றேன். இப்ப நேஜி சொல்லிருங்க உங்க கருத்து. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இப்ப ஏப்ரல் மேலே பாட்டு, அப்புறம் காதலன் படத்துல இருந்த பாட்டுலாம் சொன்னாருல. அதாவது எல்லாரும் சொல்றாங்க படத்தை பார்த்துதான் மக்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறா அப்படின்ட்டு. அது இருக்குதான், ஆனா அது மட்டும் எனக்கு உண்மை கிடையாது என்னை பொறுத்தவரை. சரிங்களா? மக்கள் ரியல் லைஃப்ல என்ன இருக்குதோ, இப்ப நான் கேக்குறேன், லவ் டுடே படத்தை ஹிட் ஆகுது என்ன காரணம் தெரியும்? எல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். காமெடி இருக்கு, அவ்வளவுதாங்க. சிரிக்க வைக்குது, சிரிக்க வைக்கிறேன். ஆனா அது ரியல் லைஃப் நான் சொல்றேன். இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயம் தப்புன்னு இருக்கு, ஆனா டப்புன்னு அதை காமெடி போட்டு மறைச்சு அடுத்த சீன் எடுத்து போயிட்டான். அதாங்க லவ் டுடே. அந்த தப்ப பாத்தீங்கன்னா நம்ம நான் காமெடி தான் பண்ணிட்டு இருப்போம். உண்மையாலுமே சொல்ல போனா நம்ம ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட் குரூப் இருக்கும் அப்படின்னா அதுல 10 பேரை வேணா ஒருத்தர் ஃபேக்கடி வச்சிருப்பான். அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். அது அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்கு எங்கெல்லாம் ஒருத்தர் வச்சிருப்பான். அதெல்லாம் ரியல் லைஃப்ல தான் இருக்கும். படத்துல காட்டி ஒன்னும் ஃபேக்கடி உருவாக்கல. ரியல் லைஃப்ல இருக்கிறத பார்த்துட்டு தான் படத்துல காமிக்கிறானுங்க. அதனாலதான் படம் கேட்சியா இருக்கு. இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்னா, படம் எனக்கு என் வாழ்க்கைய பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு என்னோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு நடந்தது படத்துல இருக்குதாங்க. சரிங்களா? படத்துல நடக்கிறது எனக்கு நடக்கல, எனக்கு நடந்த மாதிரி படத்துல காமிச்சிருக்கானுங்க. அப்படிதான் அங்க சொல்லுவாங்களே தவிர படத்துல நடந்த மாதிரி எனக்கு நடக்காது. அதுக்கப்புறம் சரிங்களா, எனக்கு என்ன ரியல் லைஃப்ல நான் எப்படி ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறதான் காமிப்பானுங்க. சரிங்களா? இப்ப பாரதி ஜெயா எப்படி படம் எடுக்கிறாரு, படம் எடுக்கிறத பார்த்துட்டு நடக்குதாங்க. அவர் சந்திச்சத, அவரு அடிபட்டத,
அங்க படமா காட்டுறாரு சரிங்களா. ஒரு ரியல் லைஃப்ல நடந்ததுதான் படமா காட்டுறானுங்களே தவிர, இப்ப அயலி படம் தானே பேசுறாரு. அயலி படத்துல நடக்கிறது தானே காட்டிருக்காங்க. அங்க நடக்கிறால அங்க படத்துல காட்டலாம் நடக்குதா ரியல் லைஃப்? நீங்களே சொல்லுங்க. நான் இப்படி சிம்பிளா கேக்குறேன். அதுதான். ரியல் லைஃப் நடக்கிறதா படத்துல காட்டுறானுங்க சரிங்களா. படத்துல நடக்கிறதா ரியல் லைஃப்ல யாரும் ஃபாலோ பண்ணலங்க நம்ம. ஓகே. சோ செட்ஸ்னா உங்க கருத்து. இல்லைங்க, இவன் சொல்றான் வெறும் தியேட்டர்ல முன்னாடி போயிட்டா எல்லாரும் சமமா. அதே மாதிரி ஒரு சில படம்லாம் பல இடத்துல ரிலீஸே ஆகிறது இல்லைங்கண்ணா. இவனுக்கு என்ன ஒரு புரிதலே இல்லாம இருக்குன்னா, இப்ப இவங்க படம் எடுக்கிறது எல்லாமே அந்த மாதிரி போய் சேராத இடங்கள்லயும் தொடரணும்னு தான் இவன் ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்கான். கரெக்டா இல்ல? என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். இப்போ ஓடிடி போனுங்கிறது எல்லா கையிலயும் இருக்கும். லாக்டவுன் போன் வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு போன் வந்துருச்சு, ஸ்மார்ட் போன் இருக்கு. இல்ல என்னை பொறுத்தவரை ஓடிடி அப்படிங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேர்க்க வேண்டிய படம். அது டெலிகிராம்ல பாக்குறான், தமிழ் பிளாஸ்டர்ஸ்ல பாக்குறான் அப்படிங்கிறது மெயின் கிடையாதுங்க. இங்க வந்து மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கறத மெயின் ஆச்சுலாங்க. இங்க எல்லாராலையும் அமேசான் பிரைம் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்க. சொல்ல போனா எல்லாராலையும் அமேசான் பிரைம் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லாராலையுமே பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. டெலிகிராம்ல பாக்குறேன் பார்த்து தான் ஆவான் சரிங்களா. மக்கள்கிட்ட கருத்து போய் சேருதா இல்ல அப்படிங்கறத மெயினுங்க. இப்ப அதாங்க இப்ப நான் என்ன சொல்றேன், இவன் ஓடிடில ரிலீஸ் பண்ணதுக்கு காரணமே இதுதான். இப்ப தியேட்டர்ல இவனே சொல்லிட்டான், தியேட்டர்ல எல்லா படம் ரிலீஸ் ஆகல, அதனால நான் வந்து எல்லார் கையிலயும் போன் இருக்கு, நான் போன்ல பார்க்க வைக்கிறான்னு தான் எடுத்திருக்கேன் இந்த படத்தை. இவன் இதுக்கும் இவன் இப்போ வந்து சின்ன சொன்ன மாதிரி வடிகட்டின மலுமட்டான்னு இதுலயே தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் சொன்ன இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஓடிடில ரிலீஸ் ஆகல. இப்போ இன்கேஸ் அயலி வந்து ஒரு படமா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா தியேட்டர்ல எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அப்படின்றது அவங்க பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கே வந்து தியேட்டர்னு சொல்லாதீங்க, சென்சார்ல தப்பிக்க முதல்ல சீன் அதை சொல்லுங்க முதல்ல. இல்ல படம் வந்தாலுமே அந்த ரொம்ப வல்கரா இருக்க சீனை விட்டுருவாங்க, கட் பண்ணிருங்க. நான் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுறவங்கள இந்த சீன் கட் பண்ணி சொல்லிடுவாங்க. படம் வராம இருக்கிறதுங்கிறது ஓகே, படம் வராம இருந்து ஓட்டில விட்டுறலாம். ஆனா படம் நம்ம தியேட்டர் விட்டதுக்கு அப்புறம் அதத்தான் நானும் சொல்றேன். இந்த படத்தை தியேட்டருக்கே விட்டுருக்க மாட்டானுங்க. சென்சார்ல இருக்கு, சென்சாரோ ஹூவர் அந்த ஒருத்தர் கிடைச்சிருக்கணும். அங்க அந்த இடத்துல இருக்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க சனாதனவாதிகள் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க விட்டுருப்பாங்களா, அதை ரிலீஸ் பண்ண விட்டுருப்பாங்களா அப்படிங்கறதே மிகப்பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மா தான் இன்னைக்கு வந்து இது ஓடிடி தளம் இருக்கு. சொல்லுங்க ஏதிஸ்ட். இது ஜெய்பீம் படம் இருக்குல்ல, ஜெய்பீம் படம் என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணுச்சு. ஓடிடி ரிலீஸ் ஆன படத்தை தியேட்டர்ல போய் கொளுத்துவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இது மாதிரி இருந்த ஒரு படம் அது. அப்ப யோசிச்சு பாருங்க, இது வந்துட்டு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆயிருந்தா அதுக்கு நிலைமை என்ன ஆயிருக்கும். இதுக்கு மேல என்னத்த சொல்றது. இவன் என்ன சொல்ல வர்றான் இப்போ, எல்லாரும் எல்லாரும் வந்துட்டு காசு ஒரே மாதிரி குடிக்கிறதுனால ஒரே மாதிரி கொடுத்து ஒரே மாதிரி இருக்க வைக்கணும்னு சொல்ல வரானா? எல்லாரையும் ஒரே மாதிரி உட்கார வைக்கணும்னு சொல்ல வரானா? இல்ல, ஒரு புக்கு சொல்லுதுங்க, இது நீ காசே வச்சிருந்தாலும் நீ எல்லாருக்கும் சமம் இல்லைன்னு ஒரு புக்கு சொல்லுது. அப்போ என்ன, நீ காசே வந்தாலும் நீ சமம் இல்லடா அப்படின்னு சொல்லும் போது காசு எல்லாரும் இருந்தா சரியாயிடுமா? அது ஜாதியால ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா சினிமா தான் பிரிக்குதுங்கிறான். அவனுக்கு அது எங்க புரியுது? சினிமாக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா இருந்தாங்களா? கிளாஸ் ஜாதி இல்லாம பைத்தியக்காரன். நான் அகைன் அததான் சொல்றேன். நான் முன்னாடி சொன்னதுதான், அங்க ரியல்ஸ் என்ன நடக்குதோ அதான் படத்துல காட்டுறாங்கடா வேணும்னு நான் சொல்றேன். நீ பிரிக்கிறதே சொன்னாலுமே, நீ பிரிக்கிறதே வச்சுக்கோ, நீ அங்க பிரிஞ்சு கிடக்குறானுங்க அததான் படம் காட்டுது அப்படி வச்சுக்கோ. அங்க பிரிஞ்சு இருக்கானுங்கிறதான் படம் காட்டுது. இல்ல இந்த ஓடிடி மேட்ருக்கே வர, இப்போ அயலி வந்து டோட்டல் டியூரேஷன் வந்து 4 hours, ஓகே, 4.something வரும். சரியா? இது தியேட்டருக்கு வந்திருந்ததுன்னா எவ்வளவு தியேட்டரோட டியூரேஷன் டைம்னு ஒண்ணு இருக்கு, அவ்வளவு டீட்டெயிலா காமிச்சிருக்கவே முடியாது இது தியேட்டருக்கு வந்திருந்ததுன்னா. இதுலயுமே இன்னொன்னு, இது வந்து சீக்வல் மாதிரியான படம் கிடையாது இல்லையா இது? ஆமா. சோ இத வந்து ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலையும் காமிச்சதுல இப்போ இவர் நெஜி சொல்லிடுறாருல சென்சார்ல போயிருக்கோம் அப்படின்ட்டு. சோ இவங்க எந்தெந்த விஷயத்துல டீட்டெயிலா அங்க காமிச்சிருந்தாங்களோ அது எல்லாமே சென்சார்ல போயிருக்கும். ஆமா. அப்போ நீ எப்படி இருந்திருக்கணும், ஜஸ்ட் ஒரு நார்மல் மூவி மாதிரி தான் இருந்திருக்கும் அயலி தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா. சோ அது என்னன்னா, இது தாண்டி வந்து இந்த எஃபர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, இவங்க அயலி விஷயத்துக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கே சொல்றேன். இப்போ என்னன்னா, அந்த இப்போ இவர டைரக்டர் இருக்காருல்ல, அவர் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பாரு, அவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து காசு போட்டிருப்பாங்க. கரெக்டா? இதை வந்து இது தியேட்டருக்குன்னு அவங்க பிச் பண்ணாங்கன்னா அது சென்சார்ல கட் ஆகி அந்த படம் ஹோல்ட் ஆகி. ஐயா
இந்த மாதிரி ஒரு விஜய் வரதராஜோட பல்லு படம் பாத்துக்க மாதிரி ஆயிருக்கு படம். இந்த மாதிரி இல்ல விஜய் வரதராஜன் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு இந்த மாதிரி இப்போ யங் கேரக்டர்ஸ் வராங்கல்ல, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வராங்கல்ல, அவங்க இப்போ ஐலி மாதிரி இவர் பண்ணிட்டு இப்போ ஓடிடி கொடுக்கும்போது சீரீஸா பண்ணி ஒரு ஓடிடி கொடுக்கும்போது அடுத்தடுத்து வரவங்க ஸோ ஓகே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப் இருக்கும். இதை தேட்டருக்கு கொண்டு போகும்போது அடி வாங்கி ஒரு மனுஷன் வந்து தன்னோட இதுவை கொண்டு வரும்போது அது இப்படி முட்டுக்கட்டையா நின்று தேட்டருக்கு கொண்டு வரணும் போது அது நின்றுச்சுன்னா அவரை பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இவரை எக்ஸாம்பிளா காமிச்சு அவருக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இவன் சொல்லுவாங்க கிழக்கு மாதிரி சரியா. அடுத்து அவரை பார்த்து அடுத்து வரவங்களுக்கு அது ஒரு இதுவா இருக்கும். புரியுதா? இப்போ ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம், அதை ஓடிடிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சரியா? இந்த தேட்டருக்கு கொண்டு போகும்போது தேட்டரோட இது வேற, ஓடிடியோட இது வேற, ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஓடிடியில வந்து தேட்டர்னு கொண்டு வரும்போது அந்த டீட்டெயிலாக நீ காட்ட முடியாது. இந்த டியூரேஷன் தான் இருக்கு, இதுக்குள்ளதான் நீ படத்தை இது பண்ணணும். அதுக்கப்புறம் அதாவது படத்தோட மெயின் அவுட் மட்டும் சொல்றேன். படம் வந்து இப்போ 2.5 மணி நேரம்னு வச்சுக்கேன்ல, காலவர் வந்து நீங்க இதுக்கு விடணும். இன்ட்ரோடக்ஷனு அந்த என் பேர் முகேஷ், அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக்ல என் பேர் முகேஷ், அப்புறம் என் கிரெடிட் அந்த ஒர்க் பண்ணவங்க பேர்லாம் போடல. அது இல்லாம ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் 2.5 hours to 2.5 hours மேல நீங்க கொடுக்கணும். 15 minutes வந்து இதுக்கு இந்த ஆடு, இந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த நேம் டைட்டில் கார்டு, இதை இல்லாம வெறும் ஃபுட்டேஜ் மட்டும் நீங்க 2 hours 35 minutes கொடுக்கணும். அதாவது நீங்க 3 மணி நேரம் படத்துக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு. இதை எடுத்துட்டு வந்து தேட்டர் ரிலீஸ் ஏன் ஓடிடில போட்டீங்கன்னு நான் கேட்பான். சரி, இப்போ இதுல 2 பாயிண்ட் அவன் சொல்லியிருந்தான். ஒன்னு என்னன்னா அந்த ஏப்ரல் மேல ஈவ் டீசிங் அந்த மேட்ரு. அகைன் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு சாமானியன் உள்ள வரா, யாரு அதை பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து அங்க வந்து அதோட மதிப்பு வந்து மாறுது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு பின்னாடி இங்க வந்து அரசியல் இது. சாமானியன் எங்கெல்லாம் உள்ள வரானோ, வெகுஜன மக்கள் எங்கெல்லாம் உள்ள வராங்களோ அதெல்லாம் மலிவானது அப்படின்னு இருக்க அந்த அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்க அரசியல் அப்படின்னு ஒண்ணு அவர் சொல்றாரு. அதை அவன் அதுக்கு என்ன பொருள்னு அப்புறம் சொல்றேன். இவன் என்ன சொல்றான், ஏப்ரல் மேல அந்த மேட்டர் சொன்னான்ல, அந்த ஈவ் டீசிங்க நார்மலா காட்டின டைரக்டர்ஸ் யாரு? அந்த இந்த படம் என்ன காதலன்ல அதன ஊர்வசி சாங்ல அதையும் வந்து ஈவ் டீசிங்க நார்மலா காட்டின டைரக்டர் யாரு? சங்கர். அவர் யாரு? ஒரு சனாதனத்தை நார்மலைஸ் பண்ண ஒரு ஆள். அதுல இருந்து இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு பொண்ணு ட்ரெஸ் அவுத்தாலும் நான் ஒருத்தனை அடிக்கிறது தான் மேட்ரு, அங்க ட்ரெஸ் மேட்ருலன்னு காட்டுறது யாரு? ரஞ்சித். இந்த வந்து ஒரு பொண்ணு கோயிலுக்கு போனா, வயசுக்கு வந்தா கோயிலுக்கு போனா எந்த பிரச்சனையும் இல்ல, படிப்பு தான் முக்கியம்னு காட்டுறது யாரு? முத்துக்குமார். இவங்களோட பின்புலம் எது? அவங்க சொல்ல வர்றது எது? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? இதே முத்துக்குமார் வந்து காதலன் படம் வந்தப்பவோ, ஏப்ரல் மேல் படம் வந்தப்பவோ இந்த மாதிரி எல்லாம் பொண்ணுங்களை காட்டாதீங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்ல அப்படின்னு வந்து எடுத்திருந்தா, அப்ப அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான மனநிலையில ஒருத்தர் வந்து உள்ள வந்து படம் எடுத்திருக்க முடியுமா? அன்னைக்கு ஏன் அது வந்து அவங்கள தடுத்துச்சுன்னா, அன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்த சனாதனம் தான். இன்னைக்கு அது ஓவராலா ஒரு சமூக மாற்றம் ப்ராக்ரஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து இன்னைக்குதான் இவங்களால இந்த கருத்தையே வெளியில சொல்ல முடியுது. சொன்னாதான் அது போய் ரீச் ஆகும். அண்ட் அது வந்து இதா இருக்கும். அன்னைக்கு அந்த படம் எடுக்க முடிஞ்சவங்க ஏன் வந்து தப்பான ஒரு விஷயத்த நார்மலைஸ் ஆக்குனாங்க? சொல்லுங்க எத்திஸ்ட். இது ஒரு காலத்துல படம் எல்லாம் எப்படி இருந்துன்னா, இது என்னது ஒரு ஆதிக்க சாதிய ஆதரிக்க மாதிரி தான் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தது. சின்ன கவுண்டரு இந்த மாதிரி ஜாதி பெயர்களை வச்சுட்டே வந்தது, தேவர் மகன்னு. அது குளோரிஃபை பண்ணிய மாதிரி தான் படங்கள் வந்துட்டு இருந்தது. இப்போ தான் நமக்கு வந்துட்டு இந்த ஐடியாலஜி எல்லாம் என்னது சமுதாயத்தை சேர்ந்தவங்களை எல்லாம் இது பண்ணு, மேல வாங்கடா படிங்கடான்னு சொல்ற மாதிரி, படிச்சு மேல வருங்க, அவங்க உரிமை கோர்ற மாதிரியான படங்கள் எல்லாம் இப்ப தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி என்னது இவையெல்லாம் இப்படி கருத்து கொள்ளி அதெல்லாம் கிறுக்குதானம் தான். அதுதான். அது வந்து திரும்ப அவங்கள உள்ள தள்ளுறதுக்கு, நீங்க எங்கடா மேல வரீங்க முளைச்சு அப்படின்னு அவங்கள திரும்ப உள்ள தள்ளுறதுக்கான சங்கித்தனமான பேச்சுகள் தான் இவன் பேசுறதெல்லாம். அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னான்னா, அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னசென்ட்டா இருந்தாங்களாம். ஈவ் டீசிங்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சா. இன்னைக்குதான் வந்து 7G ரெயின்போவுக்கு பார்த்துதான் ஈவ் டீசிங் பண்ண கத்துக்கிட்டேன். இதுக்கும்
ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அன்னைக்கு வந்து ஏப்ரல், மேல காலத்துல காலேஜுக்கு போனது யாரு? ஆம்பளைங்க தான் அதிகமா காலேஜுக்கு போனாங்க. அந்த காலத்துல இருந்த ஆம்பளைங்க எல்லாம் நல்லவங்க. இப்ப இருக்க பசங்கலாம் கெட்டு போயிட்டாங்களா? அன்னைக்கும் இருந்துச்சு. அன்னைக்கும் பொம்பளை எப்படி நான் இப்படிதான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்கலாம் படிக்க உள்ள வந்தாங்க காலேஜ்ல. இப்போ அவங்களுக்கு ஈக்குவலான நம்பர்ஸ்ல பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுங்கள வீட்டுக்கு வெளியில அக்கா, தங்கச்சி, மனைவியா இல்லாம தோழியா ஒரு வீட்டுக்கு வெளியில நெறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்ம இந்த சமூகத்துல உருவாகுது. அன்னைக்கு அவங்களால அத சந்திக்க முடியாம, அவங்கள பெண்கள வந்து எதிர்கொள்ள முடியாம, அங்க அவங்களுக்குள்ள ஒரு அ என்ன சொல்றது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நெறைய வருது. சொசைட்டில ஒரு பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் வந்து மாத்தி இன்னைக்கு வந்து இல்ல இப்படிலாம் வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்ற மாற்றம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு வகையில அந்த சமூக மாற்றம் என்ன மாறி இருக்கு அப்படிங்கிறத தான் வந்து சினிமா பிரதிபலிக்குது. எது அந் அத வந்து தப்பா இருக்கிறத குளோரிஃபை பண்ண காலத்த வந்து நல்ல காலம்ன்றான். அன்னைக்கெல்லாம் இன்னசென்ட்டா இருந்தாங்கன்றான். எனக்கு புரியல எப்ப ஆம்பளைங்க இன்னசென்ட்டா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு மாணவர்கள் இன்னொன்னு இது டைரக்டர் சொன்னதுல என்ன முக்கியமான மேட்டர்ன்னா, அன்னைக்கு மாணவர்கள் வந்து ஒழுக்கமா இருந்தாங்க. இன்னைக்கு மாணவர்கள் ஒழுக்கமா இல்ல. அப்படின்னு ஒரு பிம்பம் இந்த சமூகத்துல ஏன் அந்த வந்து பூமர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய அந்த மாரி பேச்சு ஏன் வருது அப்படின்னா, இன்னைக்கு தான் அதிகமா படிக்கிறான். புரியுதா? அன்னைக்கு வந்து கொஞ்சமா குறிப்பிட்ட ஒரு ஹை கிளாஸ்லயோ, ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸு அந்த மாரி ஒரு கிளாஸ் வாரியாகவும், ஜாதியா வாரியாகவும் மேல இருந்தவங்க மட்டும் தான் அன்னைக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமா சொல்றேன். அங்கங்க 1, 2 பேரு நம்மள மாரி ஆளுங்க படிச்சிருந்திருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப அதிகமா எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு தான் அதிகமா கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஓவராலா இத வந்து எப்படி சொல்றது? ரிலேட் பண்ணிக்கணும். அவன் அவன் எப்படி லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிறானோ, அது மாரி எடுத்துக்காம, நான் இப்ப சொல்லப் போற எக்ஸாம்பிள வந்து ஒரு ரிலேட் பண்ணிக்கணும். ஓவராலா சொசைட்டில இருக்க சேஞ்சோட ரிலேட் பண்ணிக்கணும். என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, வெகுஜன மக்கள் எங்கெல்லாம் உள்ள வராங்களோ, அதெல்லாம் மலிவானது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிம்பம் வந்து உருவாகுது. ஒரு பேச்சு வந்து வருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றது இன்ஜினியரிங் சொல்றேன். இன்ஜினியரிங் இதுக்கு முன்னாடி இருந்த என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருந்த இன்ஜினியரிங் படிச்சவங்கலாம் நல்லா படிச்சாங்க. அன்னைக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்க்கு அப்புறம் வந்த குவாலிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இதா போச்சு. தெருவுக்கு தெரு இன்ஜினியர் இருக்கிறான் அப்படின்லாம் ஒரு பேச்சு வருது. அந்த பேச்செல்லாம் அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ல இஷ்யூ இருக்கா அப்படின்னா இருக்குதான். நான் அத வந்து இல்லன்னு நான் மறுக்க முடியாது. ஆனா, அதுக்காக அவன் இத்தன பேர் உள்ள வந்தனால தான் அந்த குவாலிட்டி போச்சு அப்படின்னு சொல்ற ஒரு பேச்ச தான் நான் வந்து இங்க மறுக்கிறேன். ஏன்னா, இங்க வந்து இத்தன பேர் வரணும். ஏன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு அவன் ஏன் வந்து பேங்க்குக்கு வேலைக்கு போறான், அங்க வேலைக்கு போகட்டுமே. அவனுக்கு பேக்கிரவுண்டா இன்ஜினியரிங்ன்னு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குல்ல. அத வந்து எட்டாக்கனியா இருந்த ஒண்ண, இன்னைக்கு வந்து நார்மலைஸ் ஆக்கியிருக்குல்ல. இருக்கட்டும். எதுவுமே படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தவன இன்ஜினியரிங் படிக்க வச்சாச்சு. இத்தன பேர் வெளியில வந்துட்டா. இப்ப இனிமே அவனுக்கு எப்படி வேலை உருவாக்குறது? அந்த குவாலிட்டி வந்து எப்படி ரீட்டெயின் பண்றது? எப்படி வந்து இன்னும் பெட்டரா இத்தன பேர் உள்ள வந்தனால தான் இந்த குவாலிட்டில இஷ்யூ இருக்குன்னே ஃபர்ஸ்ட் தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த 4 பேர் மட்டும் அந்த குறிப்பிட்ட ஒரு சொசைட்டில இருந்து வந்தவங்க மட்டும் படிச்சுட்டு இருந்தப்போ, அங்க என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னே நம்ம யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. நம்ம சாமானிய மக்கள் உள்ள போகும்போது தான் அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சா தான் அத ஃபிக்ஸ் பண்ண முடியும். அத விட்டுட்டு இத்தன பேர் உள்ள வந்தனால தான் அது சீப் ஆயிடுச்சு இன்னைக்கு இன்ஜினியரிங். அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசுறது தான் அந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்க அரசியல் தான் சனாதனம் அப்படிங்கிறது தான் டைரக்டர் சொல்ல வர்றாரு. அதேதான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் இன்னைக்கு. அன்னைக்கு வந்து இல்ல பேசிருங்க. நமக்கு இருக்க கல்வி முறை வந்துட்டு மெக்காலய கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த குரூப் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப வேலை நம்ம கல்வி நோக்கம் என்ன? எல்லாம் ஒருத்தனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறது தான் இங்க இருக்கிற முறை. அவனை எப்படியாவது ஒரு வேலையில கொண்டு அமர்த்தணும். அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன வேலை பார்த்தா என்ன? இந்த விஐபி மாதிரி படங்கள்ல படிச்ச படிப்புக்கு தான் வேலை பார்ப்பேன்னு என்னத்த சொல்றது? அவன் ஏதோ ஒரு வேலையில பேருந்து சம்பாதிச்சுட்டு போட்டுமே. இப்ப அதுக்கு என்ன இது பிரச்சனை அவங்களுக்கு? இப்ப அதுக்கும் படிக்கிறதுக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான். நீ வந்துட்டானே இந்த போர்டு எக்ஸாம் 5ஆம் கிளாஸுக்கு போர்டு எக்ஸாம் 3ஆம் கிளாஸ்ல போர்டு எக்ஸாம்னு
நீ இப்படி ஒண்ணுன்னா வந்து டிராப் அவுட் பெர்சன்டேஜ் அதிகமாகி நீ யாரும் படிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிடும் இந்த என்ட்ரன்ஸ் இதெல்லாம் வச்சு அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டி ஆஃப் இதை வச்சுட்டு என்னத்த பண்ண முடியும், பாதி பேரு நாங்க அதுக்கு தானங்க அதுக்கு டிராப் அவுட் ரேட் ஜாஸ்தி பண்ணதாங்க 5ஆம் கிளாஸ்க்கே நாங்க எக்ஸாம் வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஊர்ல எப்படி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ்ன்னு வச்சிருக்காங்களோ, எதுக்காக ஏதோ பசங்க எல்லாம் வரட்டும் படிக்கட்டும் தான் வச்சிருக்கானுங்க. இவனுக்கு நான் 5ஆம் கிளாஸ்க்கே போர்டு எக்ஸாம் வச்சு 4 வருஷம் 3 வருஷம் அவங்க இழுத்தடிச்சோம்னா பசங்க படிக்க மாட்டாங்கல்ல. எங்களுக்காக கீழே காலை நோண்டிக்கிட்டே இருப்பானுங்களா அந்த பசங்களும். வேலை முடிஞ்சதுல ஐயா இவனே ஏதாவது சொல்றேன்ல. இப்போ அதாவது இந்த வீடியோல பேசுறான தற்குறி யாரும் படிக்கவே கூடாது. அதான் இருங்க இந்த வீடியோல பாக்குறானே இந்த வீடியோல இருக்கான தற்குறி இந்த காலத்துல அவன் 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு இருந்ததுன்னா, சப்போஸ் இவன் பிரைட் ஸ்டூடெண்ட்ல டல் ஸ்டூடெண்டா இருந்து இவன் வந்து அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு திரும்பவும் பேக் டு எப்படி சொல்றது, இந்த கட்காலத்துக்கே திரும்பவும் போறாங்களோ, எவால்விங் பட் பேக்வர்ட்ஸ்ங்கிற மாதிரியான நிலைமையில இவன் இருந்தாதான் அது புரியும். கரெக்ட் தான். இப்போ அதுதான் நீட்டுக்கு சொல்றான், குவாலிட்டி ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றேன் அப்படின்ற ஒரு உருட்டிட்டு வந்துதான் வந்து நீட்டை கொண்டாந்து வைக்கிறான். ஏன்னா எல்லாரும் எப்படி இன்ஜினியர் ஆனமோ அது மாதிரி எல்லாரும் டாக்டர் ஆகுறத அவனால பொறுத்துக்க முடியல. ஓகேவா? இன்னொன்னு சொல்லணும். இந்த அதாவது இவங்க சொல்றாங்க, இவங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துலதான் ஒரு உருட்டு உருட்டுவாங்க. இந்த இடத்துலதான் ஒரு உருட்டு பெருசா உருட்டுவாங்க. நான் சொல்றேன் இந்த இடத்துலதான் ஒரு உருட்டு உருட்டுவாங்க. இப்ப இருக்க உலகம் வந்துட்டு ரொம்ப காம்படிட்டிவான வேர்ல்டு. நீ முட்டி ஜெயிக்கணும், இங்க குவாலிட்டி தான் முக்கியம், மத்தாங்க யாரும் படிக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு எல்லாம் உருட்டுவாங்க. இல்ல நான் கேட்கேன், இங்க எல்லாருமே படிக்கணுமே, எல்லாரும் பயமுறுத்தி வச்சிருக்கிறது இந்த எஜுகேஷனை வந்துட்டு இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. காம்படிட்டிவ் வேர்ல்டு எல்லாம் கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டினா அந்த ஒயிட் கிராஸ். ஏன்னா இன்னொன்னு இவனுங்க வந்து ஹோலி புக் ஆஃப் ஹிந்துசம் மாத்துங்க சனாதன் சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, அந்த தாய்லீஸ்க்கு எல்லாமே அந்த புக்லயே எழுதியிருக்கு என்னன்னு, இதோ அந்த மருத்துவம் பார்க்கறதெல்லாம் கீழ்த்தனமான வேலைன்னு எழுதியிருக்கான். ஆனா இப்போ மெடிக்கல் போர்ட் ஆஃப் இந்தியால இருந்து எல்லா கன்றாவியான கன்றாவின்னு சொல்லக்கூடாது, எல்லா பெரிய பெரிய மெடிக்கல் இன்ஸ்டியூட் டைரக்டர்ஸாவோ டீன்ஸாவே இருக்கிறதெல்லாம் இந்த 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 நூல் கோஷ்டிக்கு தான். இப்போ இவனுக்கு வேணும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதான் இவனுக்கு வேணும்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த வீடியோல பேசுற தற்குறினால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்க முடியாது. இப்போ அவன் டாக்டர் படிச்சா சொசைட்டில மதிக்கிறானா அவன் டாக்டர் படிப்பான். இதே நம்ம இந்த நண்பர் நினைச்சா படிக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ இவனே 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிறான், இந்த ஜென்ரேஷன்ல இருக்க 5ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆயிட்டு இருக்கானா இவனால பாஸ் பண்ண முடியுமா? சொல்லியிருந்தாரு அந்த வீடியோல, போன ஜென்ரேஷன்ல நல்லா இருந்தாங்க எல்லாருமே, இந்த ஜென்ரேஷன்ல தான் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது என்ன சொல்ல வரானா, நம்ம அப்பா ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதிகமா பிராமின்ஸ் அதிகம் படிப்பாங்க. நம்ம ஜெனரேஷன்ல தான் எல்லாருமே இல்ல. இப்போ நீங்க வந்து ஒரு காலேஜ் போனதான் யூடிசிங் அப்படிங்கிறது காலேஜ் தான் அதிகமா இருக்கும், அப்படி சொல்ல வரேன். புரியுதா? இல்ல காலேஜ் யூடிசிங் வேணாம். இப்போ நம்ம இந்த சாதிய கட்டமைப்புகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரும்பாலான சமூகத்துல இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா பாதி நேரம் தான் பள்ளிக்கூடம் போவாங்க, மீதி நேரம் வந்து அப்பா கூட சேர்ந்து வயல்லையோ இல்ல ஏதோ அவங்களோட அப்பா செய்யற தொழில் தான் செஞ்சுட்டு இருப்பாங்களே தவிர அவங்களுக்கான முன்னேற்றம் எதுவும் இல்லை. ஏன்னா அவன் பையனும் சேர்ந்து உழைச்சாதான் அந்த குடும்பம் வந்து ஒரு வேளை சோறு ஒழுங்கா திங்க முடியும். இதோ இவன் பையன் ஒரு வேலை செய்வான், அதே அந்த பையனுக்கு ஒரு சிப்ளிங் இருக்கும், அண்ணாவோ தங்கச்சியோ அக்காவோ யாரோ இருப்பாங்க, மற்ற குடும்பமும் சேர்ந்து வேலை செஞ்சு இவங்க வந்து என்ன அந்த அந்த அவங்களோட பசங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் என்னன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் டேவாவது ஸ்கூல் போனா வந்து சாப்பாடு கிடைக்கும், அந்த பசங்களா சாப்பிட்டு வரலாம். மற்றபடி இவங்கனால ஒரு இன்கம் வச்சு அதாவது இவங்க வந்து இதுல வந்து அந்த பால் கறந்து ஊற்றி ப்ராஃபிட் வச்செல்லாம் இவங்கெல்லாம் பிழைக்கிறது இல்லை அந்த காலத்துல. ஆனா இவனுங்க பாப்பானுங்க அப்படி இல்லை, ஜஸ்ட் லைக் தட் அவன் தட்டை நீட்டினா அவனுக்கு வந்து 10 ரூபா காசு விழுகுது. இப்பவே எப்படின்னா இதுக்கு இன்னும் முன்னாடி டாப் ஆஃப் தி ஹையரார்கியில் இருக்கும்போது இவனுக்கு என்ன இவன் நினைக்கிறலாம் நடக்கும். இதோ கோயிலுக்கு இவ்வளவு செய்யணும் செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அதுல பாதி இவன் தான் திங்க போறான். இப்பவும் திங்கிறானுங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்ல, அப்பவும் தின்றுருக்கானுங்க. எனக்கு தெரியும் என் ஊர்ல நடந்திருக்கு, மற்ற ஊர்ல நடந்திருக்கா இல்லையான்னு பிரியாணி வேணுமா நான் எட்டி பார்க்க விரும்பல, நான் சொல்றேன். அது என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அதாவது போன ஜென்ரேஷன் வரலையும் அதிகமான மக்கள் படிக்க வரல, அந்த மேல் தட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் படிச்சாங்க, அதனால ஒழுக்கமா இருந்தாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும். இப்ப வந்து எல்லாரும் கலந்துட்டாங்க, எல்லாரும் படிக்க வராங்க, அதனாலதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்குதுன்னு சொல்ல வரான். ஆக்சுவலா நல்லாவே தெரியுது சொல்றது பார்த்தாலே, எல்லாரும்
படிக்க வரவும் அதனால தப்பே நடக்குது. ஏன்னா போன ஜென்ரேஷன் வரலையும் நம்ம அப்பா ஜென்ரேஷன்லாம் ஒரு எப்படியும் ஃபேமிலி 4 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதுல யாரோ ஒருத்தர் தான் காலேஜே போயிருப்பாரு. மிச்சம் 2 பேர் ஸ்கூல்ல டிராப் அவுட் ஆயிருவாங்க. சரிங்களா? ஆனா இந்த ஜென்ரேஷன் தான் பாத்தீங்கன்னா எப்படியே காலேஜ் போயிடணும். அட்லீஸ்ட் ஒரு டிகிரி படிச்சாகணும். அது நம்ம எவ்வளவுதான் அம்மா பிற்போக்கா இருந்தாலும் சரி டிகிரியாவது படிக்க வச்சிருவாங்க எப்படியாவது. அதுல அது குறிக்கோளா இருப்பாங்க. ஒரு டிகிரி படிச்சிரு, அதுக்கப்புறம் நீ என்னவோ பண்ணிக்கோ, நீ ஒரு டிகிரி முடிச்சிரு, இதுக்கு இங்க திருப்திக்காக ஒரு டிகிரி முடிச்சிரு, நீ எது என்னவோ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனாலதான் இப்ப எல்லாரும் படிக்க வரவங்க தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லாம சொல்றான். அதுவும் அன்னைக்கு வந்து அப்பா காலத்துல கூட பெண்கள் படிக்கல காலேஜ்ல, ஸ்கூலே அதிகபட்சம். அப்புறம் எப்படி டீசிங் நடக்கும்? அங்க ரேகிங் என்ன நடந்துச்சுன்னு போய் கேட்டால தெரியும். சரி, ஓகே, அந்த பாயிண்ட் விட்டுருங்க. இந்த இந்த வெகுஜன மக்கள் இந்த இந்த இன்ஜினியரிங் மேட்டர் நான் வந்து இன்ஜினியரிங் நீட் கம்பாரிசனா அப்படியே வந்து இப்ப சினிமாக்கு வந்து ரிலேட் பண்றேன். வந்து எப்படின்னா அன்னைக்கு வந்து யாரெல்லாம் படம் எடுத்துட்டு இருந்தாங்க, எந்த பின்புலத்துல இருந்து வந்தவங்க படம் எடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எந்த பின்புலத்துல இருந்து வந்தவங்க படம் எடுக்கிறாங்க, இன்னைக்கு வந்து மீடியா கண்டென்ட்ங்கிறது அதாவது என்டர்டைன்மெண்ட் இதுல வந்து எவ்வளவு மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க கூட சும்மா ஒரு ரீல்ஸ் போடுறவங்க கூட சினிமாக்குள்ள போக முடியுது அப்படின்னா அதோட இது எது? அதனாலதான் வந்து இப்ப இன்னைக்கு சினிமா கெட்டு போச்சு. இன்னைக்கு வந்து ஜாதி படம் எடுக்கிறாங்க. அன்னைக்கு வந்து குளோரிஃபை பண்ணி தேவர் மகன், சின்ன கவுண்டர்ல எடுக்கும்போது நல்லா இருந்த சினிமா, இன்னைக்கு வந்து நட்சத்திரம் நகர்கிறதும் அது என்ன காலாவும் எடுக்கும்போது பரியேறும் பெருமாளும் எடுக்கும்போது சாதி பிரச்சனையா மாறுது அப்படிங்கறதுதான் அவர் வந்து சொல்றாரு. எங்கெல்லாம் வந்து வெகுஜனம் ஒருத்தன் உள்ள வரான்னா அவன் பண்றதெல்லாம் மலிவானது அப்படின்னு அத வந்து சீப்பா போர்ட்ரே பண்ற விஷயம் வந்து ஒரு அரசியல். அதுக்கு பின்னாடி இருக்கிறது அவனை திரும்ப கீழே அமுத்துறதுக்கான அரசியல் அப்படிங்கறதான் டைரக்டர் சொல்றாரு. அகைன் இவன் வந்து அதை எப்படி லிட்ரலா மீனிங் எடுத்துக்கிறான்னா, தியேட்டருக்கு வேணா எல்லாம் டிக்கெட் வாங்க வராங்களா, எல்லா வெகுஜன மக்கள் அங்கேயும் அகைன் அதுலயும் ஒரு இது இருக்கு. எப்படின்னா இப்ப ஹை கிளாஸ் எல்லாம் பண்ற விஷயங்கள் அவன் பண்ற எப்படி சொல்றது, வெளிநாட்டு படம் பாக்குறது, அவங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல தமிழ் சினிமாவையோ இங்க இருக்க நடிகர்களையோ மதிக்காம இருந்தாங்க. இந்த இன்னைக்குமே சொல்றேனே, இன்னைக்கும் வந்து இந்த ரசிகர்கள் கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அவன் அந்த சாமானிய மக்கள் தான் வந்து அவன் பாக்குற ஹீரோவையோ ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் எவ்ரிதிங் அந்த அவங்கள வந்து கொண்டாடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பெரும்பான்மை கூட்டம். ஓகேவா? அவனை வந்து மட்டம் தள்ளி பேசுறது, அவனை இந்த ரசிகர்கள்லாம் இப்படி பண்றாங்க அப்படின்னு மட்டம் தட்டி பேசுறது அந்த அவன் வந்து ஒரு சாமானியன் அப்படிங்கறனாலதான் அவன் பண்ற விஷயத்தை எல்லாம் மட்டம் தட்டி பேசுற மாதிரி ஒரு போற்ற இங்க இருக்கு. இதே வந்து ஒரு ஹை காஸ்ட்ல ஒரு மல்டிபிளெக்ஸ்ல ஒரு என்ன சொல்றது, வீட்டுல ஹோம் தியேட்டர் வச்சுட்டு நான் ஹீரோ அந்த பணக்காரங்க ஹை கிளாஸ்ல இருக்கவங்க பார்க்கும்போது நல்லா இருக்கிறது, டீசெண்டா இருக்குன்னு சொல்றது, இந்த சாமானிய எப்படி சொல்றது, இந்த ரசிகர்கள் கூட்டம் இப்ப விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கும்பல் பண்றதெல்லாம் வந்து வந்து அசிங்கமா இருக்கு, அவங்க வந்து சீப்பா பண்றாங்க அப்படின்னு போர்ட்ரே பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிறது தான் அவர் வந்து அங்க சொல்ல வர்றாரு. அகைன் அவங்க பண்ற எக்ஸ்ட்ரீமான விஷயங்களை நான் இங்க ஜஸ்டிஃபை பண்ணல. பட் அவன் கொண்டாடுறதே தப்பு அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவன் ஒரு சாமானியன், அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவன் கொண்டாடுறான். அந்த பாயிண்ட்டும் சொல்லுவாரு. அது வருவோம். சொல்லுங்க. இப்ப சாமானியன் ஒருத்தர் உள்ள போறப்ப ஒரு மலிவாயிரம் சொல்றாங்கல்ல, அது ஏன்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஒரு ஜென்ரேஷன் வரலையும் ஒரு 80s 90s காலகட்டம் வரலையும் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துல மட்டும்தான் உள்ள போய் படம் எடுக்க முடியும்னு இருந்துச்சு. இப்ப எல்லாரும் போலாம். இப்ப நான் போறேன்னு வச்சுங்களேன், இப்ப நெஜி உள்ள போயிட்டாப்பா அப்போ, ஏன்னா நான் எனக்கு தெரியும் நான் எவ்வளவு பூரான வில்லேஜ்ல இருக்கேன் அப்படின்ட்டு. நான் இப்ப சாமானியன் நான் போய் ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னா எல்லாரும் போகலாம் அப்படிங்கிறது. இப்ப 90s வரலையும் சினிமாங்கிறது எல்லாராலையும் உள்ள போக முடியாது, கரெக்டா இல்லையா? ஒரு 80s 90s காலகட்டத்துல சாமானியன் உள்ள போகவே முடியாது, உள்ள போய் ஜெயிக்க முடியாது, உள்ள போனாலும் ஜெயிக்க முடியாது. அது வந்து சினிமாங்கிறது வேற எங்கேயோ இருக்குதுப்பா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், அது வந்து வேற ஒரு கட்டத்துல இருக்கு. சரிங்களா? ஆனா ஒருத்தர் சாமானியன் உள்ள போய் ஜெயிச்சிட்டானா அது எல்லாருக்குமானதாயிருது, யாரையும் போய் ஜெயிக்கலாம். அப்பங்கிற அதோட தரத்தை இழந்துடுறது. அது எல்லாரும் போய் ஜெயிக்கலாம், அந்த சினிமா துறையில எல்லாரும் போய் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறப்ப அதோட பிம்பம் உடஞ்சிரும். ஒருத்தர் சாமானிய போய் ஜெயிச்சிட்டானா அந்த பிம்பம் உடஞ்சி அது எல்லாருக்கும் மனதா ஆயிரும்.
அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமானது ஒரு இது ஆயிடுச்சுன்னா அவரோட மலிவு இழந்துடுறது ஆட்டோமேட்டிக்காவே. இது புரியுதா? அதான் எல்லாருக்குமானதுக்குள்ள இருக்க இவனுங்களுக்கு விருப்பம் இல்ல. அவனுங்க வச்சிருக்க கரெக்ட். பேரியரு இது வந்து உடைச்சு நம்ம அங்க போயிட்டோம்னா, ஐயோ இவன் இங்க வந்துட்டானே, நம்ம வச்சிருந்த இடத்த இவன் வந்து புடிச்சுக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவனுங்கெல்லாம் வந்துட்டானுங்க, இந்த இடத்தோட புனிதமே போயிருச்சு, இதோட இந்த இதோட தரமே போயிருச்சு அப்படின்னு இவங்க போர்ட்ரே பண்றதுக்கான ரீசனே வந்து இவன் நம்மளோட சேர்ந்துக்க விருப்பப்படல. எல்லாருக்கும் சமமான ஒரு இடத்துல இருக்க அவன் விரும்பல. அதுதான் இது எல்லா விஷயத்திலயும் பொருந்தும். படிப்புல, அரசியல்ல, சினிமால, சமுதாயத்துல, ஸ்கூல்லயே பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏன் சேர்க்க மாட்டாங்கன்னா, அங்க எல்லாரும் இருப்பான். ஆமா. அங்க வந்து எல்லாரும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் டாப் நம்பர் 1 ஸ்கூல் இந்த சிட்டி. ஏன் பிரைவேட் ஸ்கூல்லயே கூட கொஞ்சம் ஒரு மீடியமான ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்க எல்லாரும் வருவான். இந்த ஏரியால இருந்து வருவான். இந்த ஏரியா பசங்கலாம் அந்த ஸ்கூலுக்கு வருவாங்க. அதனால நான் வந்து நம்பர் 1ல தான் சேர்ப்பேன். அப்பதான் அங்கதான் வந்து அந்த அந்த செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. சிபிஎஸ்இல தான் படிக்கணும். அப்பதான் அந்த செட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அந்த மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லி அங்க போறது. திரும்ப திரும்ப அந்த சாதாரண மக்களோட வெகுஜன மக்களோட சேராம ஒதுங்கி போயிட்டு அதுதான் அது பெஸ்ட், மட்டும் பாத்தீங்கன்னா அதுதான் அந்த தரம். சேர்க்கிற ஸ்கூலையும் பாத்தீங்கன்னா அந்த தெரியும் இந்த ஜாதிக்காரன் தான் ஸ்கூலை இயக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சே சேர்ப்பானுங்க. இந்த ஓனருங்கிறது ஆமா. இந்த ஜாதிக்காரர் தான், இந்த டீச்சருங்கிறது இந்த ஜாதிக்கார டீச்சர் தான். அதெல்லாம் அந்த ஜாதிக்கார ஸ்கூலை வச்சிருக்கா அப்படின்னால உள்ள எடுக்கிற டீச்சர்ஸுமே அந்த கேஸ்ட்ல தான் இருப்பாங்க மேக்சிமம். 100% அப்படிதான் இருப்பாங்க. அதனால அதுக்காக தான் சேர்க்கறான் அங்க போயாச்சுல. ஏன்னா அவனுக்கு வந்து அதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சது கூட, நம்ம தெரிஞ்சதுல 1% தெரிஞ்சிருந்தா கூட வேணுமே இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டான். நான் அதுதான் கன்சிடர் அவரு பண்ணுங்க. அவர் லிட்ரலா வந்து வெகுஜன மக்கள் உள்ள வரனால அது மலிவாயிருதுன்னு இங்க விட்டமைக்கிறாங்க. அது ஒரு அரசியல்னு சொல்றாரு. அத லிட்ரலா இவன் வந்து தியேட்டருக்கு டிக்கெட் வாங்க வரத சொல்றாரான்னு சொல்லும் போதே அவன் எவ்வளோ தற்குறின்னு தெரியுது. இந்த தற்குறி கூட இந்த விஷயத்த கூட புரிஞ்சுக்க முடியாம அவன் வீடியோல போய் ஃபயர் விடுறாங்க அப்படின்னா அவங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி அடுத்து போவோம் பாயிண்ட்டுக்கு. முன்னாடி இந்த கடவுள் பெருசா அந்த கடவுள் பெருசா அடிச்சுக்கலையா? அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இவர் சினிமாக்கு முட்டு கொடுக்கணுன்றதுக்காக 2 தற்குறி ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறதையும் இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க உன் கடவுள் பெருசா என் கடவுள் பெருசான்ற சண்டையும் ஒண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்குன்னு எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படின்னு நான் சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே பகுத்தறிவு பார்வையில யூஸ்லெஸ் தான். நீ கடவுளை கொண்டாட ஆரம்பிச்சதுல இருந்து தான் இன்னைக்கு சினிமால வந்து ஒரு தனி மனித துதிப்பாடுதல் வந்திருக்கு. ரெண்டுமே தப்பு தான். எனக்கு உண்மையிலேயே புரியல இவர் சொன்ன இந்த விஷயத்துக்குலாம் எதுக்கு இவங்க ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு. In many instances many people have lost their lives because of cinema. ரொம்ப தூரம்லாம் போக வேணாம். துணிவு ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தர் ஒரு லாரி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனான்ல, அதுவே ஒரு ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள் தானே. நம்ப முடியாத விஷயங்களை நான் நம்ப வைக்கப்படுறேன் சின்ன வயசுல. அப்போ அதை எனக்கு வேற ஒரு ஃபார்ம்ல கிடைக்குது. இது எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங் இருக்கு. ஏன்னா என் வயசு பசங்களோட என் வயசு செட்டோட என்னால் போய் என்ஜாய் பண்ண முடியுது. சார் மனுஷன் மாப் தான் சார். மனுஷன் மாப் மென்டாலிட்டி தான். கண்டிப்பா மாப் மென்டாலிட்டி தான். இவர் எடுத்த வெப் சீரிஸ்க்கு ஒரு 10 பேர் ரைட் அப் போட்ட உடனே இவர் சொன்ன மாதிரி மாப் மென்டாலிட்டி தான். எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ரைட் அப் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது இவரோட ப்ராடக்ட்டை ஒருத்தன் பார்த்து அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டானோ அதை வந்துட்டு அவன் ரைட் அப்பா போட்டான். அதை இன்னொருத்தன் படிச்சுட்டு ஓஹோ இந்த சீரிஸ் இப்படிதான் இருக்க போகுதுன்ற ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனோட இவர் சீரிஸை பார்த்தனால தான் அவனுங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற மிஸ்டேக்ஸோ இல்ல ப்ராப்ளம்ஸோ தெரியலன்னு நினைக்கிறேன். இதே நாட்டுல சினிமா பெருசா பரவலாகாத இடங்கள் இருக்குல்ல, அது அங்க வேற என்ன இருக்கு யூனிட்டிக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? இவரை பொறுத்த வரைக்கும் சினிமா இஸ் ட்ரீட்டிங் எவ்ரிபடி ஈக்குவலி அண்ட் எவ்ரிபடி இஸ் யுனைடெட் இன் சினிமா அப்படின்ட்டு நினைச்சுக்கிறாரு. சினிமால யூனிட்டி இருக்கு, சினிமாவை கன்சியூம் பண்றவங்க மத்தியில யூனிட்டி இருக்கு அப்படின்னா எதுக்கு சினிமால அடிக்கடி டெரரிஸ்ட் வந்துட்டு முஸ்லிம்ஸா காட்டுறாங்க? யுனைடெடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு அனானிமஸ் குரூப்பா காமிச்சிட்டு போயிருக்கலாமே. அதே மாதிரி தான் ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஒருத்தன் தளபதி படத்தை பார்த்துட்டு வரான், ஒருத்தன் ஏகே படத்தை பார்த்துட்டு வரான் அப்படின்னா அவங்க பேச ஆரம்பிக்கிறானுங்க, கலாய்க்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு 10 நிமிஷத்துல அந்த அந்த ஏரியாவே அந்த தியேட்டரே வந்துட்டு ஒரு மாதிரி ரணகளமா இருந்து போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்குதியே. இந்த உருட்டெல்லாம் நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போய் வச்சுக்கோங்க, சரியா? நம்ம ஊர்ல சினிமாலையும் சரி, சினிமாவை கன்சியூம் பண்றவங்க மத்தியிலும் சரி, யூனிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி இல்ல. இதே நாட்டுல சினிமா பெருசா பரவலாகாத இடங்கள் இருக்குல்ல, அது அங்க வேற என்ன இருக்கு யூனிட்டிக்கு? வேற ஏதோ ஒரு பாக்ஸ் கொண்டு வர போறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டாரோட ரசிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதுல எந்த ஜாதி இருக்காது, எந்த மதம் இருக்காது, எந்த ஊருக்காரர் இருக்காது. இந்த சார்
சரி, இவர் சொன்னதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, கௌதம் கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகும்போது மதுரை பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து அங்கே நின்றுட்டு இருக்க யூடியூப் சேனல் கிட்ட இந்த படம் கேவலமா இருந்துச்சு, நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு நீ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிரு பார்ப்போம். அப்படி ஆயிட்டு வச்சுக்கோ. இவர் சொல்றது உண்மை. ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடிகர் சூர்யாவோட ரசிகர்கள் நிறைய பேர், எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க நான் சொல்ல விரும்பல, நிறைய பேர் வந்து அவரோட போஸ்டரு, அவரோட ரசிகர் மன்றத்தோட அந்த பேனர் எல்லாத்தையுமே அடிச்சு கிழிச்சு எரிச்ச விஷயம் நம்ம பார்த்தோம். அதுல எந்த ஜாதி இருக்காது, எந்த மதம் இருக்காது, எந்த ஊர்க்காரர் இருக்காது. இந்த சார் வந்திருக்காரு சுடான்ல இருந்து, மொழியும் கிடையாது. அவர் நாளைக்கு வந்து அவரை கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க வா, நீ என் தலைவன் ஃபேன்ஸ் தானே, வா நம்ம போலன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிடுவாங்க, சரிதான். பட் டு யூ ரியலி திங்க் தட் தேர் இஸ் நோ ரேசிசம் ஹியர்? நம்ம ஊர்ல ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை விட ஒரு அன்இன்ஃபார்ம்டு பர்சன் இருக்கவே முடியாது. இவர் சொல்ற லாஜிக் படி பார்த்தா ரீசெண்டா ஜேம்ஸ் கேமரானும் ராஜமௌலியும் மீட் பண்ணாங்க. அப்போ வந்துட்டு ஜேம்ஸ் கேமரான் வந்துட்டு உங்க படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு, நீங்க வந்து ஹாலிவுட் படம் பண்ணணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. ஸோ டு யூ திங்க் RRR இஸ் a great film? இவர் சொன்ன அதே லாஜிக் தான். ஒரு வெள்ளத்தோல்காரன் நம்ம ஊர் படத்தை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டனால அந்த படம் சூப்பரா? ஜேம்ஸ் கேமரான் RRR பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ள என்ன இருக்கு, இன்டர்னல் மீனிங் என்ன, அந்த படம் என்ன அரசியல பேசுது, எதை வந்து மிகைப்படுத்தி பேசுது, யாரை வந்து தாழ்த்தி காட்டுது, அந்த படத்தை எடுத்தவரோட பின்புலம் என்ன, அவங்க அப்பாவோட பின்புலம் என்ன, இந்த படத்தை வந்து எந்த அரசியல் கட்சி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டுலாம் தெரியுமா? தெரியாது. ஒரு படத்தை ஒருத்தர் பார்த்து அதோட லாங்குவேஜ் அவருக்கு புரியலனாலும் அதை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்துல ஒரு ஹீரோவுக்கோ இல்ல அந்த படத்துக்குமே அவர் ஃபேன் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக அந்த படம் வந்துட்டு சூப்பர், சினிமா வந்து கண்டம் விட்டு கண்டம் தாண்டிடுச்சு, சினிமா சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சோ இவர் சொன்ன எல்லா விஷயமுமே ரியாலிட்டிக்கு மாறாதான் இருக்கு. அப்புறம் எதுக்குடா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு உண்மையிலேயே புரியல. இவர் சொன்னது எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்புறம் எதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்க? I hope you all like this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நம்ம இன்னும் வந்துட்டு 300K மார்க்கை வந்து தாண்டவே இல்லை. ஓகேவா? தாண்டுது வந்துடுது அப்படி இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வாட்டி இந்த வீடியோ மூலியமா 300K மார்க்கை தாண்டோம். இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாணி மேன். அண்ட் அபவுட் த கிளாஸஸ் ஒன்றும் இல்லை, நான் வந்து அமேசான்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு சேஞ்சுக்கு போடுவோமே அப்படின்ட்டு தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு பிரியாணி மேன் அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சரியா? இருங்க, சப்ஸ்கிரைப் ஊம்பு கேக்குறேன். இருங்க ப்ரோ, ஊம்பு ப்ரோ, சப்ஸ்கிரைப் இந்த கிளாஸ் பத்தி சொல்ல வராரு, கேப்போம். இருங்க, அத வைங்க. ஒண்ணும் சொல்லலடா, அவ்வளவுதான். கேவலமா இருக்குடா பைத்தியக்கார புதி. இந்த கிளாஸோட டீடைலிங்காக தான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்தீங்க. அவனே ஒண்ணும் இல்ல போடான்ற மாதிரி தான் சொல்லியிருக்கான். அடிங்கடா, ஒவ்வொருத்தரா அடிச்சு முடிங்கடா கடைசில. யார் போன் இது? இப்போ ஸ்ட்ரீம் பண்ணது யார் போன்? சூசனு. மாட்டிக்கிட்டே பங்கு எல்லாருக்கும் தெரியும், நாங்க தான் போட்டோவே ஷேர் பண்ணிட்டோம். விடு, யார் இருக்கா? நம்மளங்க தானே எல்லாம். சரி, அடிச்சு முடிங்க. சினிமாவுல வந்து என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருந்தாரு, இந்த கடவுளை கம்பேர் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து யூனிட்டி இல்ல, RR எந்தக்கு சம்பந்தமே இல்லாம RR என்ன உளர்ற கேன புண்டை, எக்ஸ்க்ளூசிவ் இது வச்சு நான் நினைச்சேன். சரி, நானே பேசி முடிச்சிடுறேன், வன்மத்தை கக்கிடுறேன். சரி, என்ன சொல்லியிருந்தாரு, இதுவும் இது கடவுளை கொண்டாடுற மனநிலையும் தனி மனித துதி பாடல் ரசிகர்கள் இன்னைக்கு வந்து ஹீரோவை கொண்டாடுற மனநிலையும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுன்னு தான் சொன்னாரே தவிர ரெண்டும் சரின்னு அவர் சொன்னாரா? ஒருத்தனுக்கு அது ஏன் கொண்டாடணும்னு தோணுதுன்ற மனநிலையத்தான் அவர் அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரே தவிர அது சரி, நீங்க எல்லாம் கொண்டாடுங்க, எல்லாருக்கும் போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துங்க அப்படின்னு அவர் சொல்லலங்க. ஒருத்தனுக்கு ஏன் அது தேவைப்படுதுன்ற உளவியலை பத்தி தான் அங்க அவர் பேசுறாரு. அந்த உளவியல் பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு இந்த தற்குறிக்கு அறிவு கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான், லிசனர்ஸ்க்கு தான் இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ பாயிண்ட் இஸ், நமக்கு ஏன் வந்து இப்போ எல்லாரும் வந்து விஜய் ரசிகர்கள், விஜய் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே அவங்க படத்தை பிடிச்சுதான் போய் பாக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ரெண்டாவது, அதை கொண்டாடுற எல்லா பசங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஏன் பசங்க அதிகமா இருக்காங்க, ஏன் பசங்க கும்பலா போறாங்க? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஏன் பசங்க கும்பலா போறாங்க, அங்க பாய்ஸ் ஏன் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அது ஒரு கொண்டாட்ட மனநிலை.
அவனுக்கு இந்த படம் பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அங்க வந்து அந்த டே வந்து அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான் அந்த இடத்துல. அவனுக்கு அது அந்த முன்னாடி நின்னு கத்துறது, ஆடுறது இதெல்லாம் புடிச்சிருக்கு. ஆடுறது ஒரு என்ன சொல்றது, என்ஜாய் பண்றதுன்ற அந்த மொமெண்ட்ட என்ஜாய் பண்றதுக்காக தான் முக்காவாசி போறாங்க அப்படிங்கிறது என்னோட அ கருத்து. ஏன்னா ஏன்னா நானே அத ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு ஐ அம் நாட் அ ஃபேன் ஆஃப் விஜய் ஆர் அஜித். பட் அவங்களோட ஷோ ஏதாவது ஒண்ணு பார்க்கணும். ஏன் அப்டின்னா, அங்க அன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். அது ஒரு திருவிழா மாரி இருக்கும். அங்க கூட்டமா இருக்கும். அந்த மொமெண்ட் அங்க ஆடுறது அப்படிங்கிறது அ நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு அ அத அத எப்படி இருக்கும் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா, இப்போ நான் தனியா ரூம்ல எனக்கு எனக்கு ஆடுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப தனியா ரூம்ல உட்கார வச்சுட்டு ஃபுல்லா ஹோம் தியேட்டர் எல்லாமே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அந்த பாட்ட போட்டு நான் ஆடுவேனான்னா கிடையாது. அப்படியே ஆடுனாலும் ஹார்ட்லி 5 மினிட்ஸ். ஆனா இதே ஒரு பஸ்ஸுல, ஒரு கல்ச்சுரல்ஸ்ல நம்ம கும்பலா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது பார்த்தோன்னா, விடிய விடிய ஆடிட்டு கிடப்போம். கை, கால் வலி ஒரு ஹாஸ்டல் டே, ஒரு க க பேட்ச் டே, கல்ச்சுரல்ஸ் டேன்னப்போ பார்த்தீங்கன்னா, விடிய விடிய ஆடிட்டு கிடப்போம். ஆடத் தெரியுதோ இல்லையோ, சும்மா கைய கால ஏதோ ஒண்ணு ஆட்டிக்கிட்டு, ஏதோ ஒரு பாட்ட போட்டுட்டு, அது வந்து அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது என்ன மறந்து, என் பிரச்சனை மறந்து, என்னோட எல்லாத்தையும் மறந்து அந்த மொமெண்ட்ட நான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதுதான் அந்த அந்த சின்ன வயசுல அந்த ஒரு இளமைக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படிங்கிறத இன்னைக்கு ஹீரோஸ் வந்து மில்க் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு தான் கரெக்ட்டான இன்டர்பிரிட்டேஷன் அந்த இடத்துல. அத வச்சு 2 படத்தையும் ஒரே நாள்ல விட்டு 2 இந்த மாசு வந்து அங்க இருக்கு 2 ஹீரோக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு 2 படத்தையும் ஒரே நாள்ல விட்டு ஒரு ஏதோ ஒரு வகையில அந்த கலெக்ஷன இது பண்ணிரணும் அப்படின்ற அ அந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் கரெக்ட் இந்த இடத்துல. அத வந்து அந்த கார்ப்பரேட்டா இருக்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாட்டெவர் அந்த இண்டஸ்ட்ரி வந்து மில்க் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர, இது கரெக்ட்டே தவிர, அவன் கொண்டாடுறதே தப்பு அப்படின்னா, அவன் எத தான் கொண்டாடுவான்? இன்னைக்கு வந்து ஒரு திருவிழா எதுக்கு வைக்கிறாங்க? அப்படின்னா, நம்ம எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணணும். ஒரு ஒரு பாட்டு போட்டு அந்த கோயில்ல எதுக்கு பாட்டு போடுறாங்க? சாமி பாட்டு. அந்த செட் ஆஃப் அந்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு. வருஷம் எல்லாம் உழைக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒரு கெடா வெட்டி சாப்பிடுறது, ஒரு கோழி வச்சு சாப்பிடுறதுங்கிறது ஒரு கொண்டாட்டமா இருந்துச்சு. அது தலைமுறை தலைமுறையா வேற வேற பரிணாமங்கள் நம்ம வளர்ச்சி அடைஞ்சு வேற வேற நம்ம லைஃப் எக்ஸ்போஷர் நமக்கு நெறைய எக்ஸ்போஷர் கிடைக்க கிடைக்க ஒரு சினிமான்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்னும் புடிச்சிருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. அந்த காலத்து ஆளுங்களுக்கு கோயில் வந்து கொண்டாட்டமா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு இருக்கவங்களுக்கு சினிமான்றது கொண்டாட்டமா இருக்கு. நாளைக்கு வேற ஒண்ணு வரும். வேற ஏதோ ஒண்ணு வரலாம். சோ அதத்தான் வந்து வே 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 இந்த சினிமா ரீச் ஆகாத ஏதோ ஒரு இப்போ ஒரு மலை கிராமம் இருக்கு அப்படின்னா, அங்க அவங்களுக்கு என்ன யூனிட்டி இருக்கும்? அவங்க வந்து எப்படி வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கொண்டாடுறதுக்கான ஒரு விஷயம் அங்க என்ன இருக்கும்? அப்படிங்கிறது தான் அவர் அங்க கேள்வியா வைக்கிறாரு டைரக்டர். அந்த இடத்துல வேற ஏதோ ஒண்ணு இருக்கும். அகைன் அங்கேயே ஏதோ ஒரு ஃபங்ஷன், ஏதோ ஒரு திருவிழா, அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கும். ஏன்னா மலை கிராமத்துலலாம் வந்து தியேட்டர்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது. சோ அவங்கலாம் எத வச்சு கொண்டாடுவாங்க? ஏதோ ஒரு கொண்டாட்டம் மனநிலையில நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும். மனுஷங்க அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது? அதுக்கான வார்த்தை தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல. ஜஸ்ட் சம்திங் நம்ம ஒரு ஃபீல் நம்ம ஏதோ நம்ம மனுஷனோட சேர்ந்து இருக்கிறோம். நம்ம கூட நம்ம யார் கூடயே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல தர்றது. சோ இன்னைக்கு அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆயி அந்த பசங்க மேல கட் அவுட் மேல பால் ஊத்துறது, கீழ விழுந்து உயிர் போறது, அ அத வச்சு இந்த பெரிய ஹீரோஸ் வந்து மில்க் பண்ணிக்கிறது அவங்கள வச்சு அப்படிங்கிறதெல்லாம் தப்புதான். அத வந்து அந்த பசங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கும், அ திரும்ப இந்த மாரி இருக்க டைரக்டர்ஸ் வந்து படம் எடுத்து தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு பேசி வந்து நீங்க இந்த அளவுக்கு ஏன் ஏன் அதே தான் லோகேஷ் கனகராஜ் கூட சொல்லியிருந்தாரு. உயிர் போற அளவுக்கு கொண்டாடணும்னு அவசியம் இல்ல. கொண்டாடலாம். பட் உயிர் போற அளவுக்கு கொண்டாடணும் அவசியம் இல்ல அப்படிங்கிறத அவருமே சொல்றாரு. சோ இவர் இந்த இடத்துல இந்த இந்த அந்த ஷோல அவர் சொல்ல வந்தது, அந்த மனநிலைய ஏன் கொண்டாடுறாங்க? அந்த ஷோ இப்ப எதுக்கு? மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து பசங்கள வந்து திட்டுறாங்க ரசிகர்கள. நீங்க ரொம்ப வந்து இது பண்றீங்க. தப்பு. இது தப்பு அப்படின்னு அங்க அவங்க ஒரு சைடு உட்கார்ந்துட்டு சொல்லும்போது, அது வந்து ஒரு மனநிலை, ஒரு கொண்டாட்ட மனநிலையில இவங்க இத பண்றாங்க. சோ மனுஷனா நமக்கு ஏதோ ஒண்ணு கொண்டாடுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற
ஒரு உளவியலை தான் அவர் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் அந்த இடத்துல வந்து இப்போ கட்டோட்டுக்கு பால் ஊத்தி எல்லாரும் சாவுங்க அப்படின்லாம் சொல்லல. அது சரின்னு சொல்லல. இன்ஃபேக்ட் அவரே வந்து ஒரு நாத்திகவாதி தான். அவர் வந்து கடவுளுக்கு பண்ணத சரின்னு சொல்லல. ஹீரோக்கு பண்றத சரின்னு சொல்லல. அது ஏன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறாரு. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாரு? அப்புறம் யூனிட்டி பத்தி சொல்லியிருந்தாரு. அதுவும் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இவன் வந்து இப்போ இந்த இடத்துல ஆர்ஆர்ஆர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு கம்பேரிசன் வைக்கிறான். அந்த இடத்துலயே அவர் வந்து அவன் இந்த தற்குறி வந்து ஹீரோவோட டைரக்டரோட பாயிண்ட தான் வந்து சப்போர்ட் பண்றான். அந்த ஜேம்ஸ் கேமரூன் வந்து ஆர்ஆர்ஆர் பார்த்தாராம், பிடிச்சிருக்குன்னு சொன்னாராம். ஏன் பிடிச்சிருக்கு? அந்த இடத்துல அவருக்கு அந்த அரசியல் புரியுமா? அரசியல் அவருக்கு புரியற அளவுக்கு தெளிவா இல்ல. அந்த சனாதனம் ஆர்ஆர்ஆர்ல நம்ம சொல்றது சனாதனம் நம்ம சொல்றான். அவன் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல ஆர்ஆர்ஆர்ல வந்து சொல்லியிருக்க எப்படி சொல்றது, அந்த சனாதன அரசியல் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஜேம்ஸ் கேமரூன் வந்து நம்ம ஊர் ஆள் கிடையாது. ஸோ அவருக்கு அது டைரக்டா பார்த்தோன்னே புரியாது. அவருக்கு என்ன புரியும்? யாரோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அடிச்சுக்கிற அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துருது. ஒருத்தன் வந்து ஒரு ஒரு புரட்சிக்காக இது பண்றான், இன்னொருத்தனும் அதே புரட்சிக்காக பண்றான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அப்புறம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மேட்டர் மட்டும்தான் அவருக்கு தெரியும். இங்க நமக்கு ஏன் புரியுதுன்னா, நம்ம அதுல இருந்து வந்திருக்கோம். அந்த ரூட்ல இருந்து நம்ம அதை பாக்குறோம். சோ அதனால நமக்கு புரியுது. அவருக்கும் அகைன் டைரக்டர் என்ன சொல்லியிருந்தாரு, நம்ம மொழி மதம் இதெல்லாம் கடந்து ஒண்ணு சேர்க்கோ அப்படின்னு சொல்றாரு. அதேதான் வந்து ஜேம்ஸ் கேமரனுக்கும் வந்து அந்த லாங்குவேஜ் புரியல, அந்த அரசியல் புரியல, ஆனா அந்த ஆர்ட் புரியுது. அந்த ஆர்ட் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. சம்திங் அவருக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது வந்து எங்கேயோ இருக்க இந்த டைரக்டர் கூட அவர் கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவரை தூண்டுது அப்படின்னா அதான் ஆர்ட். அவ்வளவுதான். அதைத்தான் டைரக்டர் சொல்றாரு. இவன் வந்து என்ன பேசுறதுனே தெரியாம தற்குறித்தனமா அவர் சொல்ற பாயிண்டையே நிறைய இடத்துல இவனே சப்போர்ட் பண்றான். ஆனா வந்து அத தப்பா இன்டர்பிரட் பண்ணி டைரக்டர் வந்து ஒரு வன்மத்துல பேசுறாரு. ஒரு இவருக்கு வந்து மாப் மென்டாலிட்டி வந்துருச்சாமா. அயலி எல்லாரும் பாராட்டுறதுனால இவர் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாராம். அவருக்கு வந்து அது ஓவர் பெருமையாகி இவர் வந்து சினிமாக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசுறாராம். இப்படமே பார்க்காம எல்லாரும் அதுக்கு ரைட் அப் போட்டாங்களாம். அயலி பார்க்காம. இவனை மாதிரி நட்சத்திரம் நகர்கிறது பார்க்காமயே ரெனேவை எல்லாம் திட்டின மாதிரியே அயலியும் எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா இது அவனுக்கு இதுதான் வேலை. யார திட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்காம இவன் பாட்டுக்கு திட்ட வேண்டியது. அதேதான் வந்து இப்போ இதுக்கும் பண்ணியிருக்கான் இந்த அயலி டைரக்டருக்கும். ஏன்னா இந்த ஃபுல் வீடியோ நம்ம பார்த்தோம், அயலி பத்தி எதுவுமே பேசல. அயலியில ஏதோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். மாப் மென்டாலிட்டியில நம்ம வந்து அவரை ஓவரா பாராட்டிட்டோம் அப்படின்னு சொல்றானே தவிர அது என்ன பிரச்சனைன்னு இவன் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா இவனால சொல்ல முடியாது. ஏன்னா இவன் என்ன சொல்லியிருப்பான், என்ன பிரச்சனை இவனால சொல்லியிருக்க முடியும்? இப்ப எல்லாம் எல்லாருமே படிக்கிறாங்களே, பொண்ணுங்க எல்லாம் படிக்கிறாங்களே அப்படின்னு இவனால சொல்லியிருக்க முடியும். ஆனா அதுக்கு வந்து டைரக்டர் வந்து 1991 அப்படின்னு சொல்லி போட்டுட்டாரு படத்துல. ஐயோ இப்ப 1990 ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம போய் பார்க்க முடியாதே, பார்த்து இது பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லி எவ்வளோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தலைக்கு ஏறிடுச்சா, ஹெட் வெயிட் ஆயிடுச்சா, அதனால வந்து அவரு இந்த மாதிரி முட்டு கொடுக்குறாருன்றான் பாருங்க. இந்த தற்குறியெல்லாம் வந்து அவரை சொல்ற அளவுக்கு அவர் ஆயிட்டாரா அப்படின்றதுதான் எனக்கு செம்ம காண்டா இருக்கு. இவன்லாம் ஒரு ஆளு. அதான் பிரியாணி மேன் தலை இருக்கிற பீய கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பேசுங்க. அவனால அதை எடுக்க முடியாது, அது இன்பில்ட் அந்த பில்ட். ஆமா, அது சம்திங் ஹேப்பன்ட். அது அவனால எடுக்கலாம் முடியாது. இந்த நாயெல்லாம் பேசுற அளவுக்கு இவன் அடிச்ச நான் இது வரைக்கும் அயலி அந்த படம் பார்த்துட்டு நான் ஒரே ஒரு நாள் தான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பத்தி பேசணும்னு நினைச்சேனே தவிர சரி ஏன்னா அதுல நடிச்சவங்க எல்லாமே வந்து எல்லா சேனல்லையும் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு அதை இது பண்றதுனால சரி அதை நம்மளும் திரும்ப திரும்ப பேசி அது ஓவர் ரேட் ஆயிடக்கூடாது, சேச்சுரேட் ஆயிடக்கூடாது. அது நமக்கு எப்படி ஹோல்சமா இருந்துச்சோ கடைசி வரைக்கும் அதே ஹோல்சமா இருக்கணும்னு நினைச்சு நான் வேற அவங்கள அந்த இத பத்தி எதுவுமே போஸ்ட் போடல.
ஆனா இவன் அடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டைரக்டர் மேல அவ்ளோ வந்து ஒரு மரியாதை வந்துருச்சு. இந்த நாயெல்லாம் அடிக்கிறாங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. இவனுக்கு வந்து யாரு மேலலாம் கோவம் வருது? முத்துக்குமார் மேல கோவம் வருது. ஏன்னா அவருக்கு எடுத்த கன்டென்ட் அயலி மேல அவனுக்கு ஒரு வன்மம் இருக்கு. அதுக்கு பின்னால முத்துக்குமார் மேல வன்மம் வருது. ரஞ்சித் மேல வன்மம் வருது. ஆ மாரி செல்வராஜ் மேல வன்மம் வருது. வெற்றிமாறன் மேல வன்மம் வருது. ஏன் ஏன் இந்த ஏன்னா வன்மம் எல்லாம் நான் சொல்றேன் நான் சொல்றேன். ஏன்னா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவன் 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 ஆத்து பக்கத்துல இருக்கிற அக்ரஹாரத்து மாமியும் மாமாவும் நல்ல சாப்பாடு போட்டுட்டு இருந்தா, நல்லா பார்த்துட்டு இருந்தா, இவனை வந்து கொஞ்சின்னு இருந்தா. ஆனா என்ன, எல்லாத்தையும் தின்ன கால்லயே வச்சு செஞ்சுட்டு இருந்தா, வாசலுக்குள்ள வரவே இல்லை. அதுதான் பிரச்சனை. ஜேம்ஸ் சொல்லியிருந்தார்ல, ஜேம்ஸ் கேமரன் சொல்லியிருந்தார்ல, ஜேம்ஸ் கேமரன் வந்து அந்த படத்தை அது எப்படி மேக்கிங்காக பாராட்டியிருப்பாரே தவிர, ஏன்னா மேக்கிங் நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, சரிங்களா? 3Dல வந்துச்சு. ஆர்ஆர் படம் கரெக்டா இல்லையா? ட்ரிபிள் ஆர் படம் 3Dல இருந்துச்சு. அதோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த தியேட்டர்ல போய் 3Dல பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரியாலிட்டியா இருந்துச்சு ஓரளவுக்கு, சரிங்களா? அதனால இப்ப அவதார படம் இருக்குல்ல, அவதார படத்தோட கதை சிம்பிள் கதை தான், சரிங்களா? இந்த மாதிரி கதை தமிழ்லயே நிறைய வந்திருக்கும். ஆனா அவதார படம் ஏன் ஹிட்னா அதோட மேக்கிங் வேற மாதிரி இருக்கும், சரிங்களா? இங்க வந்து கதைகள் திரைக்கதைங்கிறது ரொம்ப சினிமா போக போக கதைகள் திரைக்கதை தீர்ந்து போயிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அந்த மேக்கிங் எப்படி எடுத்து மக்கள்கிட்ட நம்ம காட்டுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் படம் வந்து இவால்வ் ஆயிட்டே இருக்கும், சரிங்களா? ட்ரிபிள் ஆர் படத்துக்கு வந்து கதையோ திரைக்கதையோ நல்லா இருக்குனால படம் நல்லா இருக்குன்னு சொல்லல, சரிங்களா? கதை வந்துலாம் அது கதை திரைக்கலாம் அது அறுத பழகான கதை அதெல்லாம், சரிங்களா? ஒரு இதுக்கு வந்து 2 பேர் சேர்ந்து போடுறது அப்படிங்கிறது ஒரு அறுத பழகான கதை இதெல்லாம், சரிங்களா? நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி. அதோட மேக்கிங்காக தான் ஆறாவது படம் பாராட்டப்படுது, சரிங்களா? கதை திரைக்கிறதுல ஒண்ணுமே இல்லைங்க ட்ரிபிள் ஆர் படத்துக்கு. நீங்களே பாத்தீங்கன்னா அந்த கதை திரைக்கதை வச்சு ஒரு படம் எடுக்கலாம். ஆனா ட்ரிபிள் ஆர் படம் பாராட்டப்படக்கூடியது அதோட மேக்கிங்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. இந்த பிரியாணி மேன் பாத்தீங்கன்னா அயலி படத்தை மேலையும் அயலி நடிச்சிருக்க அப்படி குரூமேட் ஃபுல்லா டைரக்டர் அதில் நடிச்சவங்க சொல்ல போனா அயலி கதை மேலே அவருக்கு அவர் வந்து தப்பா பட்டிருக்காரு சார். அவருக்கு அது வந்து வெறுப்பு இருக்கு. இப்படி எல்லாம் படம் எப்படி எடுக்கிறாங்க அவருக்கு வந்து அதாவது நினைச்சு பாருங்க, இந்த 2023 எடுத்துட்டு இருக்கிறோம். இன்ன வரலையும் கூட ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் வந்துட்டா போக முடியாதுங்கிறதா உண்மை, சரிங்களா? அப்ப 1991 எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க, சரிங்களா? அவர் அதால ஏற்றுக்க முடியல கடைசியிலுமே. இப்படி படம் எடுக்கலாம், இப்பெல்லாம் படம் எடுத்துட்டா மக்கள் முன்னேறி போயிடுவாங்களே அப்படின்னு தனிப்பட்ட வன்மை இருக்கு. இந்த படத்து மேலையும் படத்துல நடிச்ச நடிகை மேலையும் டைரக்டர் மேலேயும் வன்மை நிறையவே இருக்கு, சரிங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா வன்மத்துக்காக காத்துட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, சரிங்களா? அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா அது என்ன சொல் கூட தெரியல. அந்த டாபிக் என்ன கூட கடைசியே சொல்லலை. இந்த என்னைக்கு நடந்த ஷோ நடந்துச்சு, விஜய் டிவில என்ன ஷோ நடந்துச்சு, என்ன டாபிக், இவர் எதுக்காக ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க, அதை பத்தி எந்த ஒரு தெளிவுமே இல்லாம அவர் சாட்ல இப்ப நம்ம அடிக்கணும், இது கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பாத்தீங்கன்னா இவர் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் ஃபேஸ்புக்ல 20 செகண்ட்ஸ் ஒரு கிளிப்பா பார்த்து அப்படி சொல்லியிருக்காரு. இந்த நீயா ஷோவை அட்லீஸ்ட் ஃபுல்லாவது பார்த்துருக்கணுமா இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட போறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் இதுக்காகவாது நான் நீயான பார்க்கவே மட்டும் வச்சுக்கோங்க. அவர் நீயான பார்க்கவே மாட்டாருன்னா கூட நம்ம ஒருத்தர் மேல நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட போறோம் அப்படின்னா அதுக்காகவே அந்த ஷோவை ஃபுல்லா பார்த்துருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து 20 செகண்ட் கிளிப்பா பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, அதனால இந்த வீடியோ மட்டும் நான் பார்த்துட்டு ரியாக்ஷன் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப எல்லாருமே உலகமே நான் அயலியை பத்தி பாராட்டிட்டு இருக்கிறப்ப நான் வந்து வேற இதுலதான் போறேன் அப்படிங்கறத சொல்றாரு. வேற பாதையில போறது தப்பு கிடையாது, அந்த பாதை கரெக்டா இருக்க பாதையா இருக்கணும், சரிங்களா? நான் வந்து ஒருத்தர் அடிச்சே ஆகணும், அவர் நல்லது பண்ணாலும் நான் அடிச்சே தீருவேன், வன்மத்தை கட்சியே தீரு அப்படிங்கிறது எந்த விதத்துலயும் நியாயம் கிடையாது. ஆனா இப்ப அந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா அத்தனை பேர் இவங்க நான் மட்டும் நடத்திட்டு இருந்தேன், எனக்கு அப்படின்னு தெரியல, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு அத்தனை பேர் வர்றாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்களா, நீங்க மட்டும் என்ன தனி உலகத்துல வாழ்றீங்களா கேட்கறேன் உங்களுக்கு. நான் எனக்கு பாக்குறப்ப எரிச்சலா தான் வருது. உங்கள்ட்ட என்ன சொல்லி திட்டுன்னு தெரியல எனக்கு சொல்ல போனா. சரி செட்சுனா மைக் ஓவர் டு யூ. இல்லைங்க, எனக்கு இவன் வீடியோ பார்த்து ரியாக்ட் பண்ற அளவுக்கு பெரிய விஷயமான்னு கேட்டா இல்லதான். ஆனா இவனை பத்திலாம் பேசணுமான்னு தான் நம்ம டிஸ்கஷன்ல பேசணும். ஆனாலும் இவன் தாக்குனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசப்ஷனே இல்லாம, சம்மந்தமே இல்லாம அயலி டைரக்டர், அந்த டைரக்டர் ஏன் போடுறதுக்கு இவருக்கு என்ன குண்டி வலின்னு எனக்கு தெரியல. இவனும் ஒரு கிளிக் பைட் பைத்தியம்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. யூஸ்வல் டெம்ப்ளேட்ல இருக்கிறவன் தானே இவனும். இவனுக்கும் அந்த குட்டி குட்டி சேனல்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? குட்டி குட்டி சேனல்ஸ் நான் வந்து எதையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை,
இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறவன் கான்ஸ்பிரசி ஸ்ப்ரெட் பண்றவன் தான் ஐன்ஸ்டீன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு டெம்ப்ளேட் வைக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் காரணம் இலுமினாட்டி தான்டா. ஏத்திஸ்ட் நீங்க ஏதாவது சொல்லணுமாயா? ஐயா, இவன் வந்து இந்த கிளிக் பைட் பத்தியும் சொன்ன எதனாலனா, இவன் ரியாக்ட் பண்ண போறது என்னமோ நியா நானா ஷோவுக்கு தான். இவன் இங்க இருந்தே அவனோட ஃப்ராடு தைலி தனத்தை ஆரம்பிச்சுட்டான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவர்ல இல்லைங்க, என்னோட கட் பண்ணிருங்க, நான் எதுவும் சொல்லலைங்க, எனக்கு மூட் அவுட்டா இருக்கு. மைண்ட் பிளாக் ஆகுதுடா மடப்புண்ட, உன்னை பத்தி பேசுறேன். ஆமா சரி விட்டுருங்க. அந்த தைலி பத்தி எல்லாம் அவனுக்கெல்லாம் என்கரேஜ் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து சக்தி இல்லைங்க. பைத்தியத்துக்கு கூட குணப்படுத்திடலாம், இந்த மாதிரி மலுமட்டை எல்லாம் டீல் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. ஏத்திஸ்ட் ஆயா நீங்க என்கிரெடிட் சொல்லியா? இவனுக்கு எல்லாம் ஒரு என்கிரெடிட் எல்லாம் ஒரு கேடா. வீடியோ முடிச்சுடியா போதில்லை. சரி ஓகே. நான் ஒன்னும் அவ்வளோ பெருசா எதுவும் சொல்ல விரும்பல. தற்கொலை தாயிலே வீரிங் புளுத்தி ப்ரூஃப் கண்ணாடி வைடம் கோத்தா, அவ்வளவுதான். சரி ஓகே. இது எதுக்கு ரியாக்ட் பண்ணோம்னா இவன் திருந்துவான் அப்படின்னு தோணல. பட் ஆனா நம்ம தெளிவான ஒரு கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தோணுச்சு. ரெண்டாவது இவனுக்கு ஏன் வந்து அயலி மேல வன்மோ, டைரக்டர் மேல வன்மோ அப்படிங்கிறது பாட்காஸ்ட் கம்யூனிட்டி இருக்கவங்களுக்கு தெரியும் இன்னொரு வன்மம் என்னன்னு அவனுக்கு. அதை கடந்து பார்த்தாலும் இந்த கீழே வந்து அண்ணா நீங்க சொல்றது கரெக்டுண்ணா, நீங்க சொல்லிட்டீங்க ப்ரோ, சரியா சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்ற அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவன் இவ்ளோ தற்குறித்தனமா பேசியும் அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவனுங்க இன்னும் தற்குறியா இருக்கானுங்களே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வருத்தமா இருந்துச்சு. அதனாலதான் அண்ட் வந்து எனக்கு நிறைய டிஎம் பண்ணி வேற ரொம்ப புலம்புனாங்க எல்லாரும். அதுவும் பசங்க தான் எல்லாரும். என்ன இவன் இவ்ளோ கிளியரா அவரு பேசியும் அத கூட வந்து அவன் வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறானே, இவனை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி நேத்து மட்டுமே ஒரு 4-5 டிஎம் வந்துருச்சு. அதனாலதான் சரி ஓகே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனா இந்த ஒரு எபிசோட போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டது. சோ புரிஞ்சுக்குங்க, யார் என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க, அவ்வளவுதான். கேக்குறவங்கள சொல்றேன். இத கண்டென்ட்ட இந்த மாதிரி பிரியாணி மேன் ஃபாலோவர் யாராவது உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நீங்க வாய் வழியா சொன்னாலும் சரி, எங்க எபிசோட ஷேர் பண்ணாலும் சரி. நான் எந்த கிரெடிட் கொடுக்குறேன்பா. இல்ல நான் வந்து இந்த எபிசோடுக்குள்ள இருக்க முடியல. அப்பப்போ மட்டும் கொஞ்சம் வந்து எபிசோட் நல்லா வந்திருக்கு நம்புறேன். அது போக இந்த பிரியாணி மகன் தாயொலி பேர கேக்குதாடா உண்டாமனே, மரியாதையா இருந்துக்க, அவ்வளவுதாங்க. இது மட்டும் போதுங்க, என் வன்மத்தை தீர்த்துக்கிட்டேன். மூச்சு வாங்கி பேசுறீங்கன்ற நடந்துகிட்டு இருக்கேன்பா. ஆபீஸை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து நின்று பேசுவோமே, எவனையும் திட்ட முடியாதுல. அந்த கிறுக்கு புண்டைய திட்டணும்னா ஓரளவுக்கு ஸ்லர் வச்சுலாம் திட்ட முடியாதுல. 69 பொசிஷன் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க வேற. ஐயோ ஏத்துச்சு, ஏன் அப்படி பண்ற? இந்த கிறுக்குதியான பத்தியா? இல்லடா இல்ல சூசன், இவனை அடிச்சும் பார்த்த குத்தும் பார்த்த திருந்த மாட்டேங்கிறான். இவனுக்கு இருக்கிற எல்லா வார்த்தையும் போட்டு திட்டியும் பார்த்தாச்சு, திருந்த மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது எப்படி நான் ஒண்ணு பண்ணலாம், எதுக்கோ கிரவுட் ஃபண்டிங் பண்றானுங்க. கிரவுட் ஃபண்டிங் பண்ணி நல்ல ஒரு அது என்னது அசைலம் தானே, அசைலம் தானே அது. அதை சேர்த்து விட்டுட்டு உனக்கு மாசம் எதனா வந்து அசைலம் பாத்துக்க சொல்றதுக்காக அங்க காசு கொடுப்பாங்க தெரியுமா, அதுக்காக ஒரு கிரவுட் ஃபண்டிங் பாட்டி சேர்த்து விட்டுறல, வேற வழி இல்லடா. இல்லன்னா இன்னும் பைத்தியக்கார மாதிரி தாண்டா போட்டுக்கிட்டு இருப்பான். என்ன இவனை மட்டும் சேர்க்க கூடாது, இவன் வீடியோ பாக்குறாங்கல்ல, இவனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ்க்குன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்ல, குட்டி கொஜான்ஸ் இருக்கானுங்கல்ல, குட்டி கொஜான்ஸ், அவனுங்களே கூட போய் சேர்த்து விட்டுறணும். அவனுங்களை வந்து ஜூனைலுக்குன்னு தனியா ஒரு அசைலம் இருக்குன்னு அதுல சேர்த்து விட்டுறணும் அவனுங்களை. ஏன்னா எல்லாம் இப்போ பப்ளிக் மாசிடிஸ் மாதிரி பப்ளிக் எழுதுறவனுங்களும், அப்புறம் நம்ம காகை சித்தர் மாதிரி வந்து +2 எக்ஸாம் எழுதுறவங்களும் தான் இருக்காங்க. சோ அதனால அவனுங்களையும் பார்த்து சேர்த்து விட்டான்னு வச்சுக்கிய கரெக்டா இருக்கும்டா. இதுதான் ஏசெட்டிக்கு கூதியானவங்களையும் அனுப்பி வைக்கணும். ஏசெட்டிக் சேர்த்து அனுப்பி விட்டுருங்க. ஏத்திஸ்ட் கையை கொடுங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபார்முக்கு வரீங்க. நீங்க காசு அங்க தயவு செய்து முற்போக்கு, அந்த முற்போக்குங்கிற ஐட்டத்தை எடுக்காதீங்கடா, அதுக்கு கீழே வச்சிருக்கடா, அது உள்ள வை குமாரு, முற்போக்கு உள்ள வை.